ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் இந்தியாவில் உள்ள முக்கியமான திட்டங்களை தொகுத்து தலைப்பு வாரியாக எல்லாத்தையும் கம்பைல்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரே வீடியோவில் டோட்டல் எல்லா ஸ்கீம்ஸுமே பார்த்துடலாம். ஸோ இதில் பெண்கள் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ், அதாவது பெண்கள் குழந்தைகள் சார்ந்த ஸ்கீம்ஸு அண்டு வேலைவாய்ப்பு சம்மந்தமான ஸ்கீம்ஸு, அதேமாதிரி கல்வி சார்ந்த ஸ்கீம்ஸு, சுகாதாரம் சார்ந்த ஸ்கீம்ஸு அண்டு இது இல்லாமல் ஜென்ரலான ஸ்கீம்ஸ் அப்படிங்கிற மாதிரி டோட்டலாக நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஸ்கீம்ஸ் அப்படின்னோடனே நம்ம கண்டாயமாக எல்லா தேர்வுலையுமே கேள்வி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது டாப் லெவலில் இருக்கக்கூடிய யூபிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமாக இருக்கலாம், அந்த மாதிரி எல்லா இதுலையுமே இருக்கும். அதே மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சிலையும் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த மாதிரி எல்லா தேர்வுலையுமே ஸ்கீம்ஸ்லேருந்து கட்டாயமாக 2 கேள்வி 3 கேள்வியாச்சும் மினிமம் நமக்கு இருந்துடும். சரிங்களா? ஸோ லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதில் எப்படி கவர் பண்ணியிருப்போம் அப்படின்னா 2021 இப்போ வரைக்குமான ஸ்கீம்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு முன்னாடி கண்டினியூவான அல்லது அது திருப்பி ரீஇம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட ஸ்கீம்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம். ஏன் அப்படின்னா ஸ்கீம்ஸை பார்க்கறத பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அப்போ அந்த கவர்மெண்ட் எப்பயிலேருந்து ஆட்சியில் இருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் நமக்கு 2021 முன்னாடி ஏடிஎம்கே ஆட்சியில் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் டிஎம்கே வந்தப்போ ஆல்ரெடி இருந்த ஸ்கீம்ஸ்க்கு மாற்றாக நிறைய ஸ்கீம்ஸ் அவங்க புதுசாக நிறைய கொண்டு வந்திருப்பாங்க. இல்லைனா ஆல்ரெடி இருக்க ஸ்கீம்ஸ் ரீநேம் பண்ணி தான் கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப அந்த இயர்லேருந்து நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது இருந்திருக்கும். ஆனால் நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் பார்க்கும்போது பிஜேபி நமக்கு 2014 ஆட்சியில் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அப்போ கொண்டு வரப்பட்ட முக்கியமான ஸ்கீம்ஸ் எல்லாம் இப்போ வரைக்குமே இம்ப்ளிமெண்ட்டில் தான் இருக்குது. அல்லது ஒரு சில ஸ்கீம்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வேற ஒரு ஸ்கீம்ஸ் கூட மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க அல்லது ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அதனால 2014 முக்கியமான ஸ்கீம்ஸ் எல்லாமே நம்ம தொகுத்து இந்த ஒரே வீடியோவில் டோட்டலாக பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தலைப்பு வாரியாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பெண்கள் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு, அப்புறம் ஜென்ரலான ஸ்கீம்ஸ் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். ஸோ ஸ்கீம்ஸ் அப்படின்னே அதில் நமக்கு முக்கியமாக என்னென்ன பாயிண்ட்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த ஸ்கீம் எதுக்கானது அப்படிங்கிற அந்த நோக்கம் மெயினாக தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அதில் பயனாளர்கள் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அண்ட் அதே மாதிரி இதை எந்த அமைச்சகம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதோட ரொம்ப முக்கியமானது அது கொண்டு வரப்பட்ட இயர் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ரீசெண்டானதாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மந்த் டேட்டோட தெரிஞ்சுக்கிறது பெட்டர். இல்லை ரொம்ப பழைய ஸ்கீம் அப்படின்னா நமக்கு இயர் ஆச்சு அட்லீஸ்ட் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் முக்கியம். அதே மாதிரி இப்போ இருக்கிற ஸ்டேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் மேக்ஸிமம் பாயிண்ட்டை ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணிட முடியும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ யார் தொடங்கினாங்க அப்படின்னா நிறைய இதுக்கு இப்போ பெண்கள் இருக்குது அப்படின்னாலே அது தொடங்கினது யாராக இருக்கும் அப்படின்னா அந்த அமைச்சகமாக தான் இருக்கும். சரிங்களா? இல்லை அப்படின்னா பிரதமர் தான் தொடங்கியிருப்பாங்க. இல்லைனா அந்த அமைச்சகத்தினுடைய அமைச்சர் யாரோ அவங்க தான் தொடங்கியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுக்குள்ள தான் அதுக்கான பாயிண்ட் அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் அதே மாதிரி அதுக்கான பயனாளர்கள் பொறுத்த வரைக்கும் இப்போ பெண்களுக்கான ஸ்கீம்ஸ் தான் வரிசையாக பார்க்க போகிறோம். அப்படிங்கிறப்ப அந்த பெண்கள் தான் அவங்க அதுக்கான பயனாளர்களாக இருந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணாலே போதும் அப்படின்னா, மெயினாக ஏரியும் அண்டு நம்ம நோக்கத்தையும் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி இதெல்லாமே பெண்கள் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் தான் அப்படிங்கிறத மெயினில் வச்சுக்கோங்க. அண்டு பெண்கள் ரிலேட்டடாக வந்தாலும் எந்த அமைச்சகத்தின் கீழே வந்துடும் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எந்த அமைச்சகம் அப்படின்னா மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம். சரிங்களா? ஸோ இதுதான் மேக்ஸிமம் இதுதான் அந்த திட்டத்தை துவங்கியதாக இருந்திருக்கும். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அண்ட் இதுக்கான பயனாளர்கள் அப்படின்னாலே மகளிர் தான். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ அப்படிங்கிற ஸ்கீமு. ஸோ இது தமிழில் எப்படி வரும் அப்படின்னா, பெண்களை பாதுகாப்போம், பெண்களுக்கு கற்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங்ஃபுல்லாக வரும். சரிங்களா? நீங்கள் மேக்ஸிமம் நான் ஸ்கீம்ஸ் எல்லாமே அந்தந்த இங்கிலீஷில் எப்படி இருக்கோ அல்லது ஹிந்தியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது பெட்டர். ஏன்னா நிறைய இடங்களில் ஹிந்தியில் இங்கிலீஷ்லேயே இருக்கிற ஸ்கீம் பார்த்தீங்கன்னா தமிழில் கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ட்ரான்ஸ்லேஷன் பண்ணியிருப்பாங்க. டக்குன்னு உங்களுக்கு மீனிங் புரியாத மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதிலே படிச்சுக்கிறது பெட்டர். அந்த மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அதோட தமிழ் மீனிங் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஸ்கீம்ல அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க மெயின்ஸ் எழுதுறீங்கன்னா கூட இது அப்படியே நீங்க தமிழ்ல எழுதுங்க. சரிங்களா? பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ அப்படின்னு கூட நீங்க எழுதலாம். அல்லது பெண்களை பாதுகாப்போம், பெண்களுக்கு கற்பிப்போம் அப்படிங்கிறது கூட எழுதிக்கலாம். ஸோ அது எந்த ஒரே ப்ராப்ளமும் இருக்க போறதில்லை. சரிங்களா? ரைட். ஸோ இந்த ஸ்கீம் எதுக்கானது அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு, கல்வி, சமத்துவம் இதை ஏற்படுத்துறதுக்கானது தான் இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது. ஸோ அதாவது பெண்களுக்கு எல்லா தரப்புலையுமே ஹெல்ப் பண்றது. சரிங்களா? பெண் குழந்தைகளுக்கானது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது. சரிங்களா? அது பேர்ல இருக்க பெண்களுக்கு பாதுகாப்போம், பெண்களை பாதுகாப்போம், பெண்களுக்கு கற்பிப்போம். சரிங்களா? பெண்களை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்கள எம்பவர் பண்ணணும் அப்படிங்கிறதா இதோடைய மெயின் கான்செப்டாக இருக்கும். கல்வியாக இருக்கலாம், எல்லா ரீதியாகவும் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதா இதோடைய கான்செப்ட். இது 2015 கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய ஸ்கீம் 2014-15 முக்கியமான ஸ்கீம்ஸ்லாம் அது இப்போ வரைக்கும் இருக்கிற முக்கியமான அடிக்கடி கேள்விப்பட்ட ஸ்கீம்ஸ்லாம் அப்போ தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது 2015 இது கொண்டு வரப்பட்டது ஹரியானா பானிபட்டில் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தொடங்கினாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தடுத்து டக்குன்னு பார்க்கலாம். அடுத்த ஸ்கீம் சுகன்யா சம்ருதி யோஜனா. சுகன்யா சம்ருதி யோஜனா பொறுத்த வரைக்கும் 2015 தான் இதையும் கொண்டு வந்துட்டாங்க. எதுக்கானதுன்னா பெண் குழந்தைகளுக்கு கல்வி மற்றும் திருமணத்திற்கான சேமிப்பை இது பண்ணுறதுக்காக, அதை நமக்கு ஊக்குவிக்கிறதுக்காக இதை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதன் மூலமா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 10 வயசுக்கு குறைவான பெண் குழந்தைகள் இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த பெண் குழந்தைகள் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மாதம் குறைஞ்சபட்சம் 250 ரூபாயோ மேக்ஸிமம் 1.5 lakh வரைக்கும் ஒரு
வருஷத்துக்கு சரிங்களா, ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் வந்து 250 ரூபாயிலேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் போட்டு வைக்கலாம். அதாவது அந்த டெபாசிட்டாக வந்து போட்டு வைக்கலாம். அதுக்கு 8.2% சரிங்களா. மார்க்கெட்டில் எந்த இடத்துலையுமே 8.2% வந்து ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. 8.2% வரைக்கும் இதுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க சரிங்களா. ஸோ அது வந்து ஊக்குவிக்கிறதுக்காக, அதாவது சேமிப்பு ஊக்குவிக்கிறதுக்காக இந்த ஒரு பிளான் அப்படிங்கிறது நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. போஸ்ட் ஆஃபீஸ் மூலமா அல்லது பேங்க் மூலமா நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இதுக்காக தான் சுகன்யா சம்ருதி யோஜனா சரிங்களா. சுகன்யாங்கிறது பெண்ணோட பேர் இல்லையா, சுகன்யா சம்ருதி யோஜனா சரிங்களா. ஸோ அவங்களுக்காக அவங்க பெண் குழந்தைங்களுக்கு அந்த பெற்றோர்களுக்கு ஊக்குவிப்பு, அதாவது அந்த சேமிப்பை ஊக்குவிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் சரிங்களா. அடுத்தது ஸ்டாண்ட் அப் இந்தியா அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்ட் பண்ணி நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம். இதெல்லாமே வந்து அங்கங்கே சொல்கிற சில வார்த்தைகள் வந்து மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறது சரிங்களா. அது ரொம்ப இது பண்ணிக்க வேணாம். ஸோ இது வந்து ஸ்டாண்ட் அப் இந்தியா அப்படிங்கிறது யார் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா பெண்கள் மற்றும் SC/ST பீப்புள்ஸ்க்காக சரிங்களா. பெண்களும் அல்லது SC/ST பீப்புளும் அவங்க தொழில் தொடங்குறதுக்கு 10 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபா வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து உதவி பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க, கடன் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க கவர்மெண்ட். ஸோ இதுக்கான ஸ்கீம் தான் ஸ்டாண்ட் அப் இந்தியா. யார் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு பெண்களுக்கும் SC/ST பீப்புள்ஸ்க்கும் சரிங்களா. அடுத்தது மகளிர் உதவி. இது வந்து நமக்கு 2016 கொண்டு வரப்பட்ட ஸ்கீம், 2016. அடுத்தது மகளிர் உதவிக்கான ஹெல்ப்லைன் நம்பர் அப்படிங்கிறது இப்போ நம்ம கஸ்டமர் கேர் நம்பர் இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி மகளிருக்கு தனியாக வந்து ஸ்பெசிஃபிக்காக ஹெல்ப்லைன் நம்பர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக வந்து 3 நம்பர் சரிங்களா. ஸோ 2 தனித்தனி தானது. ஃபஸ்ட்டு வந்து என்ன, வைலன்ஸ் அகெயின்ஸ்ட் சில்ட்ரன், பெண் குழந்தைகளுக்கு ஏதாவது, பெண் குழந்தைகள் மட்டும் இல்லை சில்ட்ரன்ஸ் ஜென்ரலாகவே சில்ட்ரன்ஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம், அவங்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு எதிராக வந்து புகார் கொடுக்கறதுக்கு 1098 அப்படிங்கிறது. இது நீங்கள் ஜென்ரலாக கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா அது கூட நம்ம இதில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இந்த விஷயம். அண்டு 181-1091 அப்படிங்கிறது வந்து வைலன்ஸ் அகைன்ஸ்ட் உமன் சரிங்களா. 18 வயதுக்கு மேற்பட்ட உமன்ஸ்க்கு ஏதாவது வன்முறைகள் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு இதில் நீங்கள் வந்து புகார் கொடுக்கலாம் சரிங்களா. 1098-181 இது 2 நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதாங்க மேட்ரு. 24 மணி நேரமும் நம்ம என்ன பண்ணலாம்னா புகார் நம்மளுடைய புகாரை தெரிவிக்கலாம். அடுத்து மகிழா சக்தி கேந்திரா அப்படிங்கிற ஸ்கீமு. இந்த ஸ்கீம் வந்து 2018-19 டைமில் வந்து உருவாக்குறாங்க. இதுக்கு கொண்டு வராங்க மகிழா சக்தி கேந்திரா அப்படிங்கிறது வந்து என்ன எதுக்கு அப்படின்னா கிராமப்புற மகளிருடைய சமூக மேம்பாடு, கல்வி, திறன் பயிற்சி, வேலைவாய்ப்பு, விழிப்புணர்வு இந்த மாதிரி ஹோல்சமாக வந்துட்டு பெண்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, அவங்களுடைய திறமையை வளர்க்குறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் இந்த ஸ்கீமே. மகிழா சக்தி கேந்திரா, மகளிருக்கு சக்தி கொடுக்கறதுக்காக, அவங்களுக்கு ஒரு பவர் கொடுக்கறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கோம். 2017-18 டைமில் கொண்டு வந்தாங்க. அடுத்தது ஒன் ஸ்டாப் சென்டர்ஸ் அப்படிங்கிறது. ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படிங்கிற மேட்ரு வந்து என்ன அப்படின்னா, ஸோ பெண்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஏதாவது அவங்களுக்கு எதிராக வந்து வன்முறையோ ஏதாவது பாலியல் வன்கொடுமையோ இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா ஸோ அதுக்கு ஒன் ஸ்டாப், ஒரே இடத்துல எல்லா சொல்யூஷனும் கிடைக்கிறதுக்கான ஒரு இதாக வந்து கொண்டு வரதுக்காக, அதாவது அதுக்கு என்னென்ன வரும்னா ஒரு 5 விஷயம் வரும். மெடிக்கல் எய்டு சரிங்களா. ஸோ அவங்களுக்கு மெடிக்கல், அதாவது மருத்துவ உதவி வந்து பண்ணுறதுக்காகவும், போலீஸ் அசிஸ்டன்ட் காவல்துறை சம்மந்தமான உதவி பண்ணுறதுக்காகவும், லீகல் எய்டு சட்ட உதவி பண்ணுறதுக்காகவும், கவுன்சிலிங், அவங்களுக்கு மனநலம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் இல்லையா, ஸோ பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு கவுன்சிலிங் வந்து ஆலோசனை கொடுக்கறதுக்காக, அதே மாதிரி டெம்பரரி ஷெல்டர், டெம்பரரியாக அவங்க தங்கும் உறைவிடத்தை கொடுக்கறதுக்காகவும் இந்த 5 விஷயமும் சேர்த்து பண்ணுறது தான் இந்த ஒன் ஸ்டாப் சென்டர். ஒரே இடத்துல அவங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் கிடைக்க வைக்கிறதுக்காக தான் இந்த ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படிங்கிறது. ஸோ இதே மாதிரி இதுக்கு முன்னாடி வேறு ஸ்கீம்ஸ் எல்லாம் கூட இருந்துச்சு. இந்த ஸ்கீம் ஸ்பெசிஃபிக்காக எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நிர்பயா கேஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி எல்லாருமே இந்தியா லெவலில் பெரிய இதாக வந்து வந்திருக்கும் இல்லையா. ஸோ அந்த டைமில் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த கேஸ்க்கு அப்புறமேட்டுக்கு அந்த ஒரு நிதி, அதோடைய பேரில் வந்து ஒரு அந்த நிர்பயா அப்படிங்கிற நேமில் வந்து ஒரு நிதியை வச்சு அதன் கீழே கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படிங்கிறது சரிங்களா. 2015 இது வந்து கொண்டு வந்துட்டாங்க. பெண்களுக்கு அனைத்து தரப்பான, அதாவது பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பெண்களுக்கு அல்லது வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எல்லா உதவிகளும் செய்கிறதுக்காக. அடுத்தது அனிமியா முக்த் பாரத் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமு. இந்த ஸ்கீம் எதுக்கானது அப்படின்னா பெண்கள் மற்றும் குழந்தைகளினுடைய ரத்த குறைபாடு, அதாவது ரத்த குறைபாடு, ரத்தம் அவங்களுக்கு கம்மியாக இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரத்த குறைபாட்டை குறைக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம். 2018 கொண்டு வந்திருக்காங்க. AMP அப்படின்னு சொல்லுவாங்க. அனிமியா பேர்லேயே வந்துருச்சு இல்லையா, அனிமியா சரிங்களா. ரத்தம் வந்து குறைபாடு இருக்கக்கூடாதுன்னு கொண்டு வரப்பட்டது அனிமியா முக்த் பாரத், அனிமியா இல்லாமல் இருக்கிறது, அனிமியா முக்த் பாரத். இப்போ வந்து இந்த ஸ்கீம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா போஷான் அபியான் ஸ்கீம் கூட வந்து சேர்த்துட்டாங்க. போஷான்னா போஷாக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. நமக்கு அது வந்து ஊட்டச்சத்து குறைபாடு குறைக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் போஷான் அபியான் அப்படிங்கிற ஸ்கீம். ஏன்னா அந்த ஸ்கீம் சிமிலராக தான் இருக்குல்ல. நிறைய ஸ்கீம்ஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரே மாதிரி சிமிலராக இருக்குது அப்படின்னா 2 ஸ்கீம் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு பெரிய ஸ்கீம் கூட மெர்ஜ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதை வந்து போஷான் அபியான் கூட மெர்ஜ் பண்ணிட்டாங்க. போஷான் அபியான்ங்கிறது ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாமல் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீமு. ஸோ அதில் தான் இதுவும் வருதுங்கிறனால சேர்த்துட்டாங்க.
அடுத்தது பிரதமர் உஜ்வாலா யோஜனா, உஜ்வாலா ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நிறைய பேர் இதனால் பயன்பெறவும் செஞ்சிருப்பீங்க. 2016 கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்துட்டு விறகு அடுப்புலேயே இது பண்ணிட்டு இருப்பாங்க. கேஸ் வந்து வாங்க முடியாத சுச்சுவேஷனில் கூட இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இலவசமாக அல்லது மானிய முறையில் வந்துட்டு என்னென்னா கேஸ் கொடுக்கறது தான் இந்த ஒரு ஸ்கீம் அப்படிங்கிறது. எல்பிஜி இணைப்புகள் சரிங்களா, அனைவருக்கும் குறைந்த வருமானம் பெறக்கூடிய அனைத்து பெண்களுக்குமே வந்துட்டு எல்பிஜி கனெக்ஷனுக்கு பெற செய்கிறது தான் இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது சரிங்களா. ஸோ உஜ்வாலா அப்படின்னாலே வந்துட்டு உஜ்வாலா மாதிரி வந்து நல்லா நல்லா பிரதமர் உஜ்வாலா ஸ்கீம் அப்படிங்கிறது நல்லா நல்லா இதான் வந்துட்டு அவங்க பிரகாசமாக அவங்க வாழ்க்கையை கொண்டு வரதுக்காக அந்த கேஸ் அடுப்பு அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறது அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க சரிங்களா. அடுத்தது ஸோ வேறு எந்த பாயிண்ட்டும் இல்லை, இப்போ வரைக்கும் அது செயல்பட்டில் தான் இருக்குது சரிங்களா. அடுத்தது 10.9 கோடி இணைப்புகள் கிட்டத்தட்ட இந்திய அளவில் இது பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு ஓகேங்களா, மேக்ஸிமம் பேருக்கு இது வந்து போய் சேர்ந்துருக்கு. ஓகே, அடுத்தது வந்து ஸ்வதர் கிரே அப்படிங்கிற ஒரு ஸ்கீமு. ஸ்வதர் கிரே அப்படிங்கிற ஸ்கீமு. ஸோ இந்த ஸ்கீமுடைய மேட்ரு வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு வன்முறையில் சிக்கிய அல்லது ஆதரவின்றி உள்ள பெண்களுக்கு தற்காலிக இருப்பிடம், மருத்துவம், சட்ட உதவி, மீள் சேவை சரிங்களா. அந்த ஒன் ஸ்டாப் சென்டர்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். ஸோ இதுதான் இது வந்து 2014-15 டைம்லேயே வந்து கொண்டு வந்துட்டாங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இதே மாதிரி ஆல்ரெடி ஒரு ஸ்கீம் இருந்துச்சுன்னு. ஸோ அதை அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. இது அதுக்கப்புறமேட்டுக்கு நமக்கு 2015 இருந்து அதுக்கப்புறமேட்டுக்கு நமக்கு ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படிங்கிற நேமில் வந்து கொண்டு வந்தாங்க சரிங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி ஒன்று இருந்து ஸ்வதர் கிரே அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் தான் வந்து நமக்கு வந்து இருந்திருக்கு சரிங்களா. ஸோ இதுவுமே இப்போ வரைக்குமே செயல்பாட்டில் இருக்குது. 2014-15 டைமில் கொண்டு வந்தாங்க. ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படிங்கிறது வந்து 2015 வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்தது மகிழா போலீஸ் தன்னார்வலர் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமு. ஸோ இந்த ஸ்கீம் என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ மகளிர்கள் யாராவது வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா எப்படி இந்த போலீஸ் ஸ்டேஷனை போய் அணுகிறது, அது வந்து எப்படி அந்த இடையில இருக்கக்கூடிய அந்த ஒரு இது இருக்கும் இல்லையா, ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ எப்படி போலீஸ் அணுகிறது, எப்படி என்ன பண்ணுறது அப்படிங்கிறது, அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் இல்லையா. அதை இது பண்ணுறதுக்காக ஸோ அந்த போலீஸுக்கும் சமூகத்துக்கும் இடையிலான பாலமாக செயல்படக்கூடிய பெண்களாக வந்துட்டு பெண்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு இது கொண்டு வராங்க. ஸோ இதன் மூலமா தன்னார்வலராக நிறைய பெண்கள் வந்து வருவாங்க. ஸோ அவங்க வந்துட்டு என்னன்னா, இப்போ ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா போலீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க கைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணலாமா, இந்த மாதிரி நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும், இந்த மாதிரி தீர்வு கிடைக்கும், நிவாரணம் கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்லி ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஒரு பெண்கள் தன்னார்வலர் பெண்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க வந்து செயல்படுவாங்க. ஸோ இதுதான் இதோடைய மேட்ரு சரிங்களா. மகிழா போலீஸ் தன்னார்வலர் திட்டம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் 2016 கொண்டு வராங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 2015-16 டைமில் தான். ஏன்னா அந்த டைமில் கொஞ்சம் பெரிய இஷ்யூ வந்து போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறனால அந்த டைமில் இந்த பெண்கள் சம்பந்தமான அவங்களுக்கு பாதுகாப்பு சம்பந்தமான வன்முறைக்கு எதிரான பாலியல் வன்முறைக்கு எதிரான நிறைய ஸ்கீம்ஸ் வந்து அந்த 15-16 டைமில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது மிஷன் சக்தி அப்படிங்கிற ஒரு ஸ்கீமு. ஸோ இது எதுக்கு அப்படின்னா பெண்கள் பாதுகாப்பு மற்றும் திறன் மேம்பாடு என இரு கூறுகளை கொண்டதாக வந்து இருந்திருக்கு. பெண்களுக்கான பாதுகாப்பு, ரெண்டாவது திறன் மேம்பாடு. ஸோ ரெண்டு இதை வச்சுக்கலாம். மிஷன் சக்தி அப்படிங்கிறது ஸோ ஒன்று வந்து சம்பல் அப்படிங்கிறது பெண்களுக்கான பாதுகாப்பு சம்பல், ரெண்டாவது திறன் மேம்பாடு சமர்த்தியா அப்படிங்கிற ரெண்டு விஷயம் வந்து மிஷன் சக்தி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா. சக்தி அப்படிங்கிறது பெண்களுக்கு ஒரு சக்தி கொடுக்கறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் மாதிரி நம்ம வச்சுக்கோங்க. மிஷன் சக்தி சரிங்களா. சக்தினா பெண்களுக்கான பாதுகாப்பு, திறன் மேம்பாடு ரெண்டு விஷயமும் வருது. மிஷன் சக்தி சரிங்களா. சக்தினா பெண்கள் நம்ம வச்சுக்கோங்க, அதான் மீனிங் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச எக்ஸாக்டாக தெரியல, பட் சக்தி நான் வச்சுக்கோங்க, ஏன்னா இதெல்லாமே நிறைய இடத்துல அப்படி தான் வரும். ஸோ மிஷன் சக்தி அப்படிங்கிறது பெண்களுக்கான பாதுகாப்பு, திறன் மேம்பாடு ரெண்டுமே வருது. 2021 இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம 2 இயர்ஸ்க்கு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்து என்ன மேட்டர் அப்படின்னா வந்துட்டு இப்போ பல்வேறு ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா, வேறு ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்ச மாதிரியான ஒரே ஸ்கீம்ஸ் சரிங்களா. ஸோ மிஷன் சக்தி அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் உமன், பெண்களுடைய பாதுகாப்பு சம்பந்தமான ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஒன் ஸ்டாப் சென்டரு, அந்த உமன் ஹெல்ப் லைன், இந்த மாதிரியான விஷயங்கள், பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ, நார்ல் அடாலஸ் அப்படிங்கிற மாதிரி மற்ற பல்வேறு ஸ்கீம்ஸை இணைச்ச மாதிரியான ஒரு ஸ்கீம்ஸ். இது வந்து என்னென்னா நமக்கு வந்து பெண்களுக்கான அந்த எம்பவர்மெண்ட், அதாவது அதிகாரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான, அவங்களுக்கு திறன் மேம்பாடு பண்ணுறதுக்கான பல விஷயங்கள் இருக்கும் இல்லையா. அதெல்லாமே இந்த உஜ்வாலா ஸ்கீமாக இருக்கலாம், இந்த மாதிரி அந்த உமன்ஸ்க்கான ஒர்க்கிங் உமன்ஸ்க்கான ஹாஸ்டலாக இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு மேட்ரு சரிங்களா. இதில் சேர்த்தது தான் மிஷன் சக்தி அப்படிங்கிற ஒரு மேட்ரு. மிஷன் சக்தி அப்படிங்கிறது ஒரு மூவ்மெண்ட்னு வச்சுக்கோங்க. பல்வேறு திட்டங்களை சேர்த்த மாதிரியான ஒரு மூவ்மெண்ட், எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்கான ஒரு மூவ்மெண்ட் தான் மிஷன் சக்தி 2021-22. அடுத்தது கிஷோரி சக்தி யோஜனா. கிஷோரி சக்தி யோஜனாங்கிறது 2007 கொண்டு வராங்க. ஸோ அதுலேருந்து இப்போ செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து ICDS அப்படிங்கிறது ஊட்டச்சத்து அந்த ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு அந்த மாதிரி வரும் இல்லையா. ஸோ 1965 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கீம் கூட இந்த ஸ்கீம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இணைச்சிட்டாங்க, கிஷோரி சக்தி யோஜனா. ஸோ இந்த ஸ்கீம் மேக்ஸிமம் இணைச்ச ஸ்கீமை வந்து மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க, இப்போ வரைக்கும் கண்டினியூவாக இருக்கிற ஸ்கீம் தான் கேட்பாங்க. இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க, கிஷோரி சக்தி யோஜனாங்கிறது 2007 கொண்டு வந்து செயல்பட்டு வராங்க. ICDS கூட இணைச்சிட்டாங்க. ஸோ இந்த ஸ்கீம் எதுக்கானது அப்படின்னா வந்துட்டு 11 முதல் 18 வயதுள்ள சிறுமிகளுக்கு சுகாதாரம், ஊட்டச்சத்து மற்றும் திறன் மிக்க வளர்ச்சி கொண்டு கொடுக்கறதுக்காக இது ஸ்கீம்ஸ் தான் இந்த ஸ்கீமு.
11 வயசுலேருந்து 18 வயசு அந்த டீனேஜ் ஏஜில் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த ஊட்டச்சத்து அப்படிங்கிறது மெயினாக வந்து தேவைப்படும், வளரிளம் பெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் இந்த ஸ்கீமு. ஐசிடிஎஸ்ங்கிறது அந்த ஊட்டச்சத்து மேம்படுத்துறதுக்காக இருக்கக்கூடிய குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு அந்த ஊட்டச்சத்து அப்படிங்கிறதா வந்து வரும். ஸோ அதனால் அது கூட இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இணைச்சிட்டாங்க. அடுத்தது சாவித்ரிபாய் பூலே கிஷோரி சம்ரிதி யோஜனா அப்படிங்கிற ஸ்கீமு. இது வந்து 2023-24 தான் இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எதுக்கானது அப்படின்னா வந்துட்டு சிறுமிகளுக்கு கல்வி, பணத்திறன் மற்றும் குழந்தை திருமண தடுப்பு அப்படிங்கிற நோக்கில் கொண்டு வந்திருக்காங்க. சிம்பிள் தான். இப்போ சாவித்ரிபாய் பூலேனா யாரும் தெரியும்னு நினைக்கிறேன், எல்லாரும் ஹிஸ்ட்ரி படிச்சிருப்பீங்க. ஸோ ஜோதிபா பூலேயுடைய மனைவி முதல் பெண்கள் பள்ளியை வந்து இந்தியாவில் கொண்டு வந்தப்போ அதில் வந்து முதல் பெண் ஆசிரியராக இருந்திருப்பாங்க. அப்படிங்கிறப்ப அந்த பெண் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து சாவித்ரிபாய் பூலே வந்து இருந்திருக்காங்க. ஸோ அப்போ அதனால் அவங்களுடைய பேரில் கொண்டு வர ஸ்கீம் வந்து என்னவாக இருக்கும், அதே அந்த பெண்களுக்கு சிறுமிகளுக்கான கல்வி, அவங்களுக்கு அதாவது ஊக்கத்தொகை, இந்த மாதிரியான அதாவது உதவித்தொகை அல்லது குழந்தை திருமணத்தை தடுக்கிறது, ஸோ இந்த விஷயங்களை பண்ணுற ஸ்கீமாக இந்த ஸ்கீம் வந்து இருக்குது. ஸோ அதுக்கான நிதி உதவி வந்து பண்ணக்கூடிய ஸ்கீமாக வந்து இருக்குது. சரிங்களா, அதுக்கு நிதி உதவி கொடுத்து ஹெல்ப் பண்ணுற ஸ்கீமாக இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது இருக்குது. 7.36 லட்சம் சிறுமிகள் இதனால் பயன்பெற்றிருக்காங்க. அடுத்தது 2023-24 இப்போ ரீசெண்டாக தான் கொண்டு வந்திருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சாவித்ரிபாய் பூலேனா சிறுமிகளுக்கான கல்வி அண்டு குழந்தை திருமணத்தை தடுக்கிறதுக்கான ஸ்கீம். அடுத்தது ஸோ ஓவராலாக நம்ம வந்துட்டு பெண்களுக்கான ஸ்கீம்ஸ் எல்லாமே ஓவராலாக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து கல்வி சம்மந்தமான ஸ்கீம்ஸ் வந்து பார்க்கலாம். கல்வி அப்படின்னாலும் சிலது வந்து நமக்கு என்னென்னா பெண் கல்வியும் சம்மந்தமாக தான் வரும். ஸோ அது ஓவராலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து படே பாரத் அப்படிங்கிறது பாரத் அப்புறமேட்டு பதே பாரத் அப்படிங்கிற ஸ்கீம். சரிங்களா, ஸோ இந்த ஸ்கீம் 2014 கொண்டு வராங்க. ஸோ இந்த ஸ்கீமுடைய மேட்டர் வந்து என்னென்னா வந்துட்டு நாடு முழுவதும் நம்ம இப்போ ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அது வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் அப்படிங்கிற அமைச்சகத்தில் வரும் பெண்கள் சம்மந்தமான ஸ்கீம்ஸ் எல்லாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இது கல்வி சம்மந்தமான ஸ்கீம்ஸ் எல்லாம் மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம், கல்வினாலே மனிதவள மேம்படுத்துறது, ஸோ மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழே வந்து வரும். ஸோ இந்த திட்டத்துக்கான நோக்கம் பொறுத்த வரைக்கும் வந்து என்னன்னா முதல் மற்றும் 2ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எழுத்து திறன் மற்றும் எண் அறிவை வளர்த்தல். ஸோ எண்ணும் எழுத்தும் இப்போ நமக்கு இங்கே ஒரு ஸ்கீம் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்துட்டு அங்கே ஸ்கீம் வந்து என்னன்னா எழுத்து எண் இந்த விஷயத்தை வந்து அவங்க வந்து ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்கீம் தான் இந்த ஒரு ஸ்கீம். 1 மற்றும் 2ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு படிக்க எழுத எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதா மேட்ரு. அடுத்தது உடான் திட்டம், உடான் சிபிஎஸ்இ திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம். ஸோ இது என்ன அப்படின்னா வந்துட்டு நமக்கு 11ஆம் 12ஆம் அதாவது 9ஆவதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு மேற்படிப்புக்கான அறிவியல் மற்றும் கணிதத்தில் பெண் மாணவர்களுடைய அந்த இதை வந்துட்டு பங்கேற்பை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் இந்த ஸ்கீமு. 2014 வந்து கொண்டு வந்துட்டாங்க உடான் ஸ்கீம். உடான் அப்படிங்கிறது வந்துன்னா அவங்க வந்து இன்னும் உயரத்துக்கான கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஸோ கணிதம் அறிவியலில் பெண்கள் உயரணும், கணிதம் அறிவியலில் பெண்கள் உயரத்துக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் உடான் ஸ்கீம். இன்னும் வந்து உயரத்துக்கு போகிறதுக்கான ஸ்கீம் 2014 கொண்டு வந்திருக்காங்க. 9th to 12th வரைக்கும் அந்த பெண்களுடைய அந்த இதை வந்து ஈடுபாடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. அடுத்தது பிரதமர் கௌசல் விகாஸ் யோஜனா அப்படிங்கிற ஸ்கீமை 2015 கொண்டு வராங்க. கௌசல் விகாஸ் யோஜனா. ஸோ இந்த ஸ்கீம் எதுக்குன்னா வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக, வாழ்வாதாரம் வேலைவாய்ப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீமு. ஸோ இதுக்கானது கௌசல் விகாஸ் அப்படிங்கிறதுக்கான ஸ்கீம். சரிங்களா, ஸோ இளைஞர்களுக்கு அவங்களுக்கு தேவையான திறன், அவங்களுக்கு தேவையான பயிற்சி அளிச்சுட்டு அவங்களுக்கான அந்த வேலைவாய்ப்பு உருவாக்கி தர்றது தான் இந்த ஸ்கீமினுடைய நோக்கமாக இருக்குது. கௌசல் விகாஸ் யோஜனா. சரிங்களா, ஸோ கௌசல் அதாவது ரொம்ப சுருங்கி அவங்கள விகாரமாக அதை பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு ஸ்கீம் அப்படின்னு வச்சுக்கோங்க. பிரதமர் கௌசல் விகாஸ் யோஜனா அப்படிங்கிறது வேலைவாய்ப்பு, அதாவது ஸ்கில் அண்டு வந்து நமக்கு இது வந்து எம்ப்ளாய்மெண்ட், இது ரெண்டுத்தையும் வந்து உருவாக்குறதுக்கான ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம். அடுத்து பேட்டி பச்சாவோ. ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இந்த இதில் வந்து நமக்கு பெண் கல்வி வந்து ஊக்குவிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் இதுலேயே வந்து வருது. 2015 கொண்டு வந்துட்டாங்க இல்லையா, மற்றதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ பெண் கல்வியை வந்து ஊக்குவிக்கிறாங்க. அந்த பெண்கள் பாதுகாப்பும் இதிலே வந்து வந்துடுது. 2015 பேட்டி பச்சாவோ. அடுத்தது வந்து வித்யாஞ்சலி திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம். ஸோ 2016 கொண்டு வராங்க. வித்யாஞ்சலி திட்டம் 2016 கொண்டு வராங்க. அரசு பள்ளிகளில் ஒத்துழைப்பாக ஓய்வு பெற்ற அதாவது அரசு பள்ளிகளில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் நிபுணர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களெல்லாம் வந்து உள்ளே ஈடுபடுத்தி அதை வந்து இன்னும் அவங்க அந்த எஜுகேஷனுடைய தரத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் இந்த ஸ்கீமு. ஸோ இது வந்து என்னென்னா யார் பயன்படுறாங்கன்னா 1ஆவதுலேருந்து 8ஆவது வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் வந்து பயன்படுறாங்க. சரிங்களா, ஸோ இதன் மூலிமா வந்து 2 பேர் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், அந்த தன்னார்வலர்கள் நிறைய பேர் வருவாங்க. அதான் நிபுணர்கள் அப்படிங்கிறது அந்த துறைகளில் அல்லது எஜுகேஷன் லெவலில் நல்ல அதாவது நல்ல நிபுணர்களாக இருக்கக்கூடியவங்க வந்து இதில் வந்து ஈடுபடுவாங்க. ஸோ இதன் மூலிமா வந்துட்டு அரசு பள்ளி மாணவர்களுடைய அந்த திறனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, அவங்களுடைய ஆற்றலை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் 2016 கொண்டு வராங்க. சரிங்களா, அடுத்தது
ஸ்வயம் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம். ஸோ ஸ்வயம் திட்டம் 2017 ஸ்வயம் அப்படிங்கிற நேமு. ஸோ பள்ளியினுடைய முதல் பள்ளியிலிருந்து பட்டப்படிப்பு வரைக்குமே வந்துட்டு அனைத்துமே ஆன்லைனில் வந்துட்டு அவங்களுக்கு எஜுகேஷன் கிடைக்கிறதுக்கான ஒரு இதை வந்து ஏற்படுத்தணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான். ஸோ இப்போ லேர்னிங் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் தான் லேர்னிங் வந்து அதிகமான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஸ்வயம் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்துட்டு கொண்டு வராங்க. ஸோ இந்த திட்டம் வந்து என்னென்னா வந்து வெளியே போக முடியாது, அதாவது அவங்க வந்து வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, டைம் கிடைக்காது, ஸ்ட்ரெயிட்டாக போய் அவங்களால படிக்க முடியாது. ஸோ இப்போ நம்ம தொலைதூர கல்வி இதெல்லாம் இப்போ சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து எல்லாருக்குமே ஆன்லைன் மூலியமாக அவங்க வந்து படிச்சுக்க முடியணும், அதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தணுங்கிறதுக்கான ஸ்கீம் தான் ஸ்வயம் திட்டம். சுயமாக ஆசிரியரோ வெளியே போய் எங்கேயோ போய் ஒரு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ தனியாக போய் படிக்க வாய்ப்பு இல்லாதவங்க, டைம் இல்லாதவங்க, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துறதுக்காக சுயமாக படிக்கிறதுக்காக அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அடுத்தது பிரதமர் வித்யா திட்டம் 2020 கொண்டு வராங்க. வித்யா திட்டம். வித்யா அப்படிங்கிறது வந்து என்னன்னா அதாவது நமக்கு இன்டர்நெட் வழியாக எஜுகேஷன் அப்படிங்கிறது, வித்யானா கல்வி அப்படிங்கிறத மீனிங். வித்யா அப்படிங்கிறப்ப இன்டர்நெட் வழியாக கல்வி அப்படிங்கிறதா மீனிங். சரிங்களா? ஸோ இந்த கோவிட் டைமில் யாராலையும் ஸ்கூலுக்கு காலேஜஸ்க்கு போய் படிக்க முடியாது இல்லையா, ஸோ அந்த டைமில் அந்த கல்வி இடைநிலை தடுக்கிறதுக்காக வீட்டில் இருந்து டிஜிட்டல் முறையில் படிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான். அதான் 2020 தான் அந்த கோவிட் டைமில் கொண்டு வந்தாங்க. ஸோ வித்யானா இன்டர்நெட் வழியாக கல்வி, அதை நான் வச்சுக்கோங்க. கோவிட் டைமில் கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் அப்போ 2020. ஸோ அதன் மூலியமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த திக்ஷா அப்படிங்கிற ஒரு போர்ட்டல்லாம் வந்து உருவாக்குனாங்க. ஸோ அதில் எல்லா லாங்குவேஜ்லையும் படிச்சுக்க முடிஞ்சு. அதே மாதிரி டிடிஹெச், அதாவது வீட்டில் நமக்கு வந்து டிவிலேயே வந்து அதுக்கான கல்வி தொலைக்காட்சியெல்லாம் உருவாக்குனாங்க. ஸோ டிவிலேயே அதிலிருந்தே பார்த்துக்க முடிஞ்சு. ரேடியோ மூலிமா அந்த இது வந்து அதாவது கிளாஸஸ் வந்து கவனிச்சிக்க முடிஞ்சு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்வயம் பிரபா அப்படிங்கிற டிவி சேனல், திக்ஷா அப்படிங்கிற ஒரு போர்ட்டல், அந்த QR மூலயமா அதை வந்து ஸ்கூல் அந்த கிளாஸஸ் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ அதே மாதிரி சிக்ஷா வாணி அப்படிங்கிற அந்த ஆகாசவாணி மாதிரியான ரேடியோ சேனல்ஸ் இதெல்லாம் வந்து உருவாக்கியிருப்பாங்க. அடுத்து சமக்கர சிக்ஷா அபியான் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை 2021 கொண்டு வராங்க. ஸோ இந்த ஸ்கீம் புது வகையான ஒரு ஸ்கீமானு கேட்டால் அப்படி இல்லை. ஆல்ரெடி நம்ம SSA RMSA அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது சர்வ சிக்ஷா அபியான், ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் அப்படிங்கிற ஸ்கீம்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த ரெண்டு ஸ்கீமையும் இணைக்கப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம், சமக்கர சிக்ஷா அபியான் அப்படிங்கிற ஸ்கீமு 2021 கொண்டு வராங்க. 2026 வரைக்கும் வந்து இது பண்ணியிருப்பாங்க. சர்வ சிக்ஷா SSA RMSA இதெல்லாம் நீங்கள் ஸ்கூல்ஸ் படிக்கும் போது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த ரெண்டு ஸ்கீமும் இணைக்கப்பட்ட ஸ்கீம் தான் இந்த ஸ்கீமு. ஸோ ஆரம்ப கல்வி முதல் உயர்கல்வி வரைக்கும் ஒருங்கிணைந்த மற்றும் உள்ளடக்கிய கல்வி மேம்பாடு. இதோடைய மேட்டர் வந்து என்னன்னா கல்வி அந்த கல்வியினுடைய தரத்தை உயர்த்துறது தான் இவங்களுடைய செயல்பாடாக வந்திருக்கும். அதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இந்த திட்டம். ஸோ அதுக்கான நிறைய ஃபண்ட் அப்படிங்கிறதும் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அனைவருக்கும் கல்வி இயக்கம் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் வந்து நிறைய இடங்களில் ஸ்கூல்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும் இல்லையா. ஸோ அந்த மேட்ரு வந்து இதில் தான் வந்து அடங்கும். அடுத்தது பிரதமர் ஸ்ரீ பள்ளிகள் திட்டம் அப்படிங்கிற திட்டம் 2022 கொண்டு வராங்க. ஸோ இது வந்து எல்லாருக்குமே பொதுவானதா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. ஸோ இந்தியா லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 14,500 ஸ்கூல்ஸை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த ஸ்கூல் வந்து மாதிரி ஸ்கூலாக வந்து, அதாவது அதை வந்து பயங்கர லெவலுக்கு டெவலப் பண்ணி அது ஒரு மாதிரி ஸ்கூலாக வந்து கொண்டு வரதான் இந்த ஸ்கீமினுடைய நோக்கம். சரிங்களா? தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு பள்ளிகளை மேம்படுத்த அதை வந்து இது பண்ணி அதை வந்து பயங்கர ஒரு மாதிரி ஸ்கூல், அதாவது என்னென்னா ஒரு மாடல் ஸ்கூலாக வந்து டெவலப் பண்ணுறது தான் இதோடைய ஒரு நோக்கமாக வந்து இருக்குது. ஸோ இது வந்து எல்லாருக்கும் பொருந்தாது, குறிப்பிட்ட அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் பொருந்துற மாதிரி இருக்குது. PM ஸ்ரீ ஸ்கூல், அதை மட்டும் ஸ்ரீ, அதை வந்து பெரிய லெவலில் கொண்டு வரது. அடுத்தது திக்ஷா அப்படிங்கிற ஒரு மேட்ரு. திக்ஷா அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் நாலேஜ் ஷேரிங் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல், அது ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து உருவாக்குறாங்க. ஸோ இதன் மூலிமா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு ஆனால் டிஜிட்டல் கட்டளை வடிவமைக்கிறது, டிஜிட்டல்லேயே நம்ம எல்லாமே கற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிஸ்டத்துக்கான ஒரு மேட்ரு தான் வந்துட்டு இந்த திக்ஷா அப்படிங்கிற ஒரு போர்ட்டல். சரிங்களா? அது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ ஆன்லைன்லேயே நம்மளால் எல்லாத்தையுமே கற்றுக்க முடியும், அதாவது 36 லாங்குவேஜில் ஆன்லைன்லேயே நம்மளால் கற்றுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல், ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ திக்ஷாங்கிறது நான் எதுவும் இல்லை, கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும். திக்ஷாங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம், அதில் வந்து நம்மளால் ஆன்லைன்லேயே எல்லாமே வந்து ஸ்கூல் காலேஜஸ் சம்மந்தமான எல்லாத்தையுமே நம்மளால் அதில் கற்றுக்க முடியும் அப்படிங்கிறத மேட்ரு. அடுத்தது நிஸ்தா அப்படிங்கிற ஒரு ஸ்கீமு. ஸோ நிஸ்தா அப்படிங்கிறது வந்து என்னென்னா ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு நிஸ்தா, ஆனால் அதோடைய ஃபுல் ஃபார்ம் வந்து என்னென்னா நேஷனல் இனிஷியேட்டிவ் ஃபார் ஸ்கூல் ஹெட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஹாலிஸ்டிக் அட்வான்ஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமு. ஸோ இது பேர்லேயே உங்களுக்கு வந்து வரும். நிஸ்தா அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஆசிரியர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி, பள்ளி தலைமை ஆசிரியர் உட்பட எல்லாருக்குமே திறன் மேம்பாடு பயிற்சி. இப்போ ஸ்கூல்ஸை டெவலப் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டீச்சர்ஸை டெவலப் பண்ணணும். அவங்க வந்து குவாலிஃபைடாக இருந்தால் தான் மாணவர்கள் வந்து குவாலிஃபைட் ஆவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கான திறன் மேம்பாடு தான் இந்த நிஸ்தா அப்படிங்கிறது. நிஸ்தா அப்படிங்கிறது யாருக்கு? டீச்சர்ஸ்க்கு. நிஸ்தானை யார் நிற்க சொல்லுவாங்க? ஒரு ஸ்கூலில் யாரை நிற்க சொல்லுவாங்க? நம்ம டீச்சர்ஸ் தான் எப்பயுமே நின்றுக்கிட்டே இருப்பாங்க, அவங்க தான் மாணவர்களை நிற்க சொல்லுவாங்க. ஸோ நிஸ்தா அப்படிங்கிறது டீச்சர்ஸ்க்கான திறன் மேம்பாட்டுக்கான ஒரு ஸ்கீம். 2019 கொண்டு வந்திருந்தாங்க. சரிங்களா? அடுத்தது ஸோ கோவிட்டு கொஞ்சம் முன்னாடி. அடுத்தது
உன்னத் பாரத் அபியான் UBA அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை 2018 கொண்டு வராங்க. ஸோ இதுக்கான மேட்டர் என்னென்னா IITs NITs இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க கிராமங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக இப்போ ஹெல்ப் பண்ணுறது, அதுதான் வந்துட்டு நமக்கு இந்த உன்னத் பாரத் அபியான் அப்படிங்கிற ஸ்கீமு. ஸோ இதன் மூலயமா வந்துட்டு ஒரு கிராமங்களை வந்து அவங்க வந்து IIT மாணவர்கள் இல்லை ஒரு IIT வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிராமங்களை இது பண்ணிவிட்டு அவங்களுடைய எம்பவர்மெண்ட்டுக்கு, சோஷியல் வேல்யூஸ்க்கு, ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்ஸ்க்கு, அதே மாதிரி தான் ப்ரொமோட்டிங் லிட்ரஸி இன் ரூரல் யூத் அண்ட் அடல்ட்ஸ், அதாவது லிட்ரஸி கல்வி அறிவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஹெல்ப், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறது தான் இந்த ஸ்கீமு உன்னத் பாரத் அபியான். சரிங்களா, உன்னத் பாரத் அபியான்னா அவங்களுக்கு ஐஐடிஸ் வந்துட்டு கிராமங்களை அவங்க வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிட்டு அது சம்மந்தமான லிட்ரஸி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான விஷயங்களாக இருக்கலாம், அதுக்கான ஹெல்ப்பாக இருக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் அதை கண்காணிக்கிறதா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணுறது தான் அந்த ஸ்கீமினுடைய ஒரு நோக்கம். ஸோ இதன் மூலிமா இந்திய அளவில் வந்து 2700+ வந்துட்டு, அதாவது அந்த நிறுவனங்கள் மீன்ஸ் வந்துட்டு அந்த ஐஐடிஸ்க்கான ஒரு பங்கேற்பாக நிறைய கிராமங்களை இது பண்ணி அவங்க அதுக்கு சம்மந்தமான விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்தது GIAN அப்படிங்கிறது என்னென்னா குளோபல் இனிஷியேட்டிவ் ஆஃப் அகாடமிக் நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமு. ஸோ வெளிநாட்டு நிபுணர்களை இந்திய கல்வி நிறுவனங்களில் கொண்டு வந்து கல்வி பரிமாற்றத்தை அதிகரித்தல். இப்போ நமக்கு ஒரு டெக்னாலஜிஸ் இருக்கும், வெளிநாட்டில் ஒரு சில டெக்னாலஜிஸ் இருக்கும். ஸோ நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் வெளிநாட்டு டெக்னாலஜிஸில் வந்து இருக்கும். ஸோ அப்போ அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு கொலாபரேஷன் நடக்கணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் குளோபல் இனிஷியேட்டிவ் ஆஃப் அகாடமிக் நெட்வொர்க்ஸ். ஸோ நமக்கு தெரியாத அல்லது நல்ல முக்கியமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கொலாபரேஷன் நடக்கிறதுக்காக. ஸோ குளோபல் GIAN அப்படின்னாலே குளோபல் லெவலில் அந்த நிபுணர்களை இந்திய கல்வி நிறுவனங்களோட கொண்டு வந்து இணைக்கிறது தான். அடுத்தது ராஷ்ட்ரிய உச்சடார் சிக்ஷா அபியான் அப்படிங்கிறது RUSA அப்படிங்கிற ஒரு ஸ்கீமே மாநிலங்களின் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு நிதியுதவி. உயர்கல்வி நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கான அந்த அரசு பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகள் அதுக்கு நிதியுதவி பண்ணுறது தான் இது. ஸோ இது அந்தளவுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பில்லை, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. 2013 கொண்டு வரப்பட்ட ஸ்கீமு ராஷ்ட்ரியா உச்சட்டார்னா உச்சத்தில் இருக்கிறது. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நமக்கு வந்து நார்மலாக நமக்கு கிடைக்கிற ஹெல்ப்லாம் வந்து வேறு. ஸோ இந்த உச்சத்தில் இருக்கவங்களுக்கு கொடுக்குற ஒரு ஸ்கீம் யார், பல்கலைக்கழகங்கள், அந்த உயர்கல்வி நிறுவனங்கள். ஸோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிதி உதவி அப்படிங்கிறத வச்சுக்கலாம். அடுத்து பிரகதி அண்டு சக்ஷம் அப்படிங்கிறது. சரிங்களா, பிரகதி அண்டு சக்ஷம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். இது வந்து AICTC, அதாவது ஆல் இந்தியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிறதுல வந்து வருது. ஸோ இதான் அவங்க தான் வந்து இந்த நிர்வகிக்கிறாங்க. பிரகதி அண்டு சக்ஷம் அப்படிங்கிறது இது என்னென்னா, பிரகதி அப்படிங்கிறது வந்து என்னென்னா பெண் மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வி உதவித்தொகை. ஓகேங்களா, தொழில்நுட்ப கல்விக்காக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது பிரகதினா பெண்கள் அவங்களுக்கு தொழில்நுட்ப கல்விக்கு. அதே மாதிரி சக்ஷம் அப்படிங்கிறது என்னன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த தொழில்நுட்ப உதவிக்கு ஹெல்ப் பண்ணுறது. இது ரெண்டுமே தொழில்நுட்ப உதவி தான். பிரகதிங்கிறது பெண்களுக்கு, சக்ஷம் அப்படிங்கிறது யாருக்கு, இவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு. சரிங்களா, ஏன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப், எக்ஸ்ட்ரா ஒரு ஹெல்ப் அப்படிங்கிறது தேவைப்படும் இல்லையா. சக்ஷம் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா ஒரு ஹெல்ப் வந்து அவங்களுக்கு தேவைப்படுறதுனால மாற்றுத்திறனாளிகளுக்கு சக்ஷம் அப்படிங்கிறது. சரிங்களா, அவங்களும் சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சக்ஷம். ஸோ இது ரெண்டுமே தொழில்நுட்பம். பிரகதி சக்ஷம் அப்படின்னு வந்தாலே தொழில்நுட்பம் சம்மந்தமான ஊக்கத்தொகை அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்ரேயாஸ் அப்படிங்கிற ஸ்கீமு. ஸ்ரேயாஸ் அப்படிங்கிறது 2019 கொண்டு வராங்க. பட்டதாரிகள் மற்றும் தொழில் முனைவு திறன்கள் வளர்ச்சிக்காக கொண்டு வரப்பட்ட அந்த பயிற்சி அளிக்கிறதுக்காக நிறுவனங்களின் பயிற்சி பெற உதவுறதுக்கான ஒரு ஸ்கீமு ஸ்ரேயாஸ் 2019. ஸோ பட்டதாரிகளுக்கு தொழில் முனைவு திறன்கள் கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் வந்து ஸ்ரேயாஸ். ஸோ அடுத்தது ஏக் பாரத் ஸ்ரஸ்தா பாரத் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமு. அதாவது ஒரு பாரதம் சிறந்த பாரதம், ஒரு பாரதத்தை சிறந்த பாரதமாக ஆக்கிறதுக்கான ஒரு ஸ்கீமு 2015. ஸோ இதன் மூலமாக என்னென்னா மாணவர்களுக்கு பண்பாடு பரிமாற்றம், மொழி கற்றல், மாநில கூட்டமைப்புக்குள் வந்து புரிதலை அதிகரித்தல், இந்த மாதிரி ஓவராலாக எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீமு. மெயினாக மொழி கற்றல் அந்த மாணவர்களுக்கு தான் எல்லாமே. சரிங்களா, இது எல்லாமே மாணவர்களுக்கான நிறைய விஷயங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீமு. ஸோ ஏக் பாரத் ஒரு பாரதம், ஆனால் அது சிறந்த பாரதமாக ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும், மாணவர்களை டெவலப் பண்ணணும். ஸோ அது வந்து நம்ம வச்சுக்கோங்க. 2015 கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்திய அளவில் கல்வி சம்மந்தமான ஸ்கீம்ஸ் ஓவராலாக பார்த்தாச்சு. மற்றதான் அந்தளவுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அந்தளவுக்கு இல்லை. ஸோ கல்வி சம்மந்தமான முக்கியமான ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஆரோக்கியம் சம்மந்தமான, அதாவது சுகாதாரம் ஆரோக்கியம் சம்மந்தமான ஸ்கீம்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கீம் வந்துட்டு மிஷன் இந்திரதனுஷ் அப்படிங்கிற ஸ்கீமு. மிஷன் இந்திரதனுஷ் அப்படிங்கிற ஸ்கீம் எப்போ கொண்டு வராங்கன்னா 2014 அந்த ஆட்சிக்கு வந்த டைம்லேயே கொண்டு வராங்க. மிஷன் இந்திரதனுஷ் அப்படிங்கிற ஸ்கீம் என்ன மேட்டர் அப்படின்னா 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு முழுமையான தடுப்பூசி, அவங்களுக்கு நிறைய விஷயங்கள், நிறைய தொற்றுகளோ வேறு ஏதோ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, ஸோ நோய்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதுக்கான தடுப்பூசி அளித்தலுக்கான ஒரு ஸ்கீம் தான் இந்த ஸ்கீமே மிஷன் இந்திரதனுஷ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். சரிங்களா, இந்திரதனுஷ் அப்படிங்கிற ஸ்கீமு குழந்தைகளுக்கும் அந்த பாலூட்டும் தாய்மார்களுக்கும் கர்ப்பிணிகளுக்கும் கர்ப்பிணிகளுக்கும் தடுப்பூசி கரெக்டான தடுப்பூசி கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்கீம். அடுத்தது பிரதமர்
ஸோ இந்த இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எந்த அமைச்சகத்தில் வரும் அப்படின்னா மத்திய சுகாதார அமைச்சகத்தின் கீழே தான் வந்து வரும். ஸோ அதை தொடங்கின தலைமை அமைச்சகம் அல்லது அதோடைய அந்த அமைச்சராக தான் வந்திருப்பார். ஜேபி நட்டா அப்போ இருந்த அமைச்சர் தான் தொடங்கி வச்சிருக்காரு. அடுத்து பிரதமர் சுரக்ஷா பீமா யோஜனா அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை 2015 கொண்டு வராங்க. ஸோ வருடத்துக்கு 12 ரூபாய் அப்படிங்கிறது செலுத்தினாலே போதும் அவங்களுக்கு காப்பீடு கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்கீமு பிரதமர் சுரக்ஷா பீமா யோஜனா. சரிங்களா? ஸோ இது என்ன மேட்டர் அப்படின்னா வந்துட்டு இப்போ 18 வயதுலேருந்து 70 வயது இருக்கக்கூடிய எல்லாருமே வந்துட்டு இதில் வந்து பயன் பெறலாம். ஸோ என்ன அப்படின்னா வந்து நம்மளுடைய பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம பேங்க்ஸில் இருந்து 12 ரூபா வந்துட்டு நம்மளால் இது பண்ணிக்க முடியும். ஒரு இன்சூரன்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். 12 ரூபா மாதம் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறது மூலயமா வந்துட்டு ஸோ நமக்கு ஏதாவது ஆக்சிடென்ட்டோ ஏதாவது ஆகுது அப்படின்னா வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு நமக்கு கை போயிருச்சுன்னா ஒரு அமௌண்ட்டு, கண்ணு போயிருச்சுன்னா ஒரு அமௌண்ட், அந்த மாதிரி நமக்கு ஏற்படக்கூடிய இழப்பீடுகளுக்கு தகுந்த ஒரு நிவாரணம் கிடைக்கும். சரிங்களா? 2 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா அப்படிங்கிற மாதிரி நிவாரணம் கிடைக்கும். ஸோ இதுதான். ஸோ நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து 12 ரூபாய் இது வந்து நீங்கள் பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது கூட கேட்பாங்க. ஸோ இந்த இன்சூரன்ஸ் போட்டுக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஜஸ்ட் வந்து ஒரு 12 ரூபா வருடத்துக்கே 12 ரூபா தான், மாதம் கூட இல்லை, வருஷத்துக்கே 12 ரூபா தான். ஸோ அது நம்ம இது பண்ணி வச்சிருக்கிறது மூலமா மேக்ஸிமம் பேர் பண்ணி வச்சிருப்பீங்க. ஒரு சிலருக்கு மேபி அதை டிக் பண்ணாமல் வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அது பண்ணியிருந்தீங்கன்னா இதை கூட நம்மளால் கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ பேர் வந்து சுரக்ஷா பீமா யோஜனா. சுரக்ஷா நமக்கு ஏதாவது அடிபட்டுச்சு அப்படின்னா அதில் கை கால் ஏதோ போகுது அப்படின்னா ஸோ அதுக்கு சுரக்ஷா பீமா யோஜனா. பாதுகாப்பான தாய்மை திட்டம் அப்படிங்கிற திட்டம் 2016 கொண்டு வராங்க. ஸோ கர்ப்பிணி பெண்களுக்கு மாதம் ஒரு முறை இலவச மருத்துவ பரிசோதனை செய்கிறதுக்கான ஒரு ஸ்கீம் தான். சரிங்களா? உயர் அபாய கர்ப்பிணிகளுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதாவது கர்ப்பிணிகளுக்கு அவங்களே செக்அப் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ மாதம் ஒரு முறை செக்அப் பண்ணுறது. காசு இருக்கவங்க ப்ரைவேட்டில் பண்ணுவாங்க, காசு இல்லாதவங்க அல்லது அதுக்கான பொதுமான இது இல்லாதவங்க, அதாவது நாலேஜ் இல்லாதவங்களுக்கு அதுக்கு தெரியப்படுத்தி அவங்களுக்கு மாதத்துக்கு ஒரு தடவை எல்லாத்தையும் செக் பண்ண வைக்கிறது தான் வந்து இந்த ஸ்கீமை பாதுகாப்பான தாய்மை திட்டம். பிரதான் மந்திரி இந்த நேம் நான் வச்சுக்கோங்க, சுரக்ஷித் மட்ரித்வா அபியான் அப்படிங்கிற ஸ்கீம். சுரக்ஷித் மட்ரித்வா அபியான். சுரக்ஷித் அப்படின்னா பெண்களுக்கு தாய்மார்களுக்கு தான் வந்து பால் சுரக்கும் இல்லையா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த பெண்கள் தாய்மார்களுக்கு மாதம் ஒரு முறை செக்அப் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பிரதமர் மாத்ரு வந்தனா யோஜனா. மாத்ரு வந்தனா யோஜனா 2017 கொண்டு வராங்க. ஸோ இது வந்து என்னன்னா முதல் குழந்தைகளுக்கு பிறகு 5000 ரூபாய் நிதியுதவி கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்குன்னா அந்த ஊட்டச்சத்து, ஓய்வு, பராமரிப்பு இதை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக ஸோ நிதியுதவி பண்ணுறாங்க. சிம்பிள் கான்செப்ட். குழந்தை பெற்றதுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்களுக்கு நிதியுதவி கொடுத்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. சரிங்களா? பிரதமர் மாத்ரு வந்தனா யோஜனா. சரிங்களா? ஸோ மாத்ரு அவங்களுடைய அந்த சுச்சுவேஷனை வந்துட்டு அவங்க மாத்திரத்துக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் நம்ம வச்சுக்கோங்க. ஏன்னா குழந்தை பெற்ற தாய்மார்கள் வந்து ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, ரொம்ப இதாக இருப்பாங்க. ஸோ அதை ஊட்டச்சத்து கிடைக்கணும், ஓய்வு கிடைக்கணும், பராமரிப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறனால அவங்க லைஃப்பை வந்து அந்த இடத்துலேருந்து அடுத்ததுக்கு மாற்றுறதுக்கான ஒரு ஸ்கீம் மாத்ரு வந்தனா யோஜனா 2017 கொண்டு வராங்க. அடுத்தது போஷான் அபியான். ஆல்ரெடி மேலே பார்த்தோம் இல்லையா, போஷான் அபியான்ங்கிறது என்னன்னா குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணிகள், பாலூட்டும் பெண்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாட்டை குறைத்தல். ஸோ குழந்தைகள்னா 1 வயசுலேருந்து 6 வயசு வரைக்கும், அது இல்லாமல் கர்ப்பிணி, பாலூட்டும் தாய்மார்கள் இவங்க எல்லாருமே வராங்க. 2018 கொண்டு வந்துட்டாங்க போஷான் அபியான். போஷாக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. அடுத்து பிரதமர் ஜன ஆரோக்கிய யோஜனா. ஜன ஆரோக்கிய யோஜனாங்கிறது 2018 கொண்டு வராங்க. ஸோ வருடத்துக்கு 5 லட்சம் மதிப்புள்ள மருத்துவ காப்பீடு வர்த்தகத்திற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு வந்துட்டு என்னன்னா 5 லட்சத்துக்கு கம்மியாக வந்து மாதம் சம்பாதிக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு மருத்துவ காப்பீடு கொடுக்குறதா இந்த ஸ்கீமு ஜன ஆரோக்கிய யோஜனா. மேக்ஸிமம் எல்லாருக்கும் அந்த அட்டைங்கிறது வந்திருக்கும் இல்லையா, ஸோ அதான். ஆனால் இதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இருக்குது. குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டலில் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதுதான் மேட்ரு வந்து என்னன்னா ஜன ஆரோக்கிய யோஜனா, ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது கூட சொல்லிடுவாங்க, இது பேர் நான் வச்சுக்கோங்க, PMJ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிரதமர் ஜன ஆரோக்கிய யோஜனான்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் இப்போ ஆயுஷ்மான் பாரத் நேம் மாற்றிட்டாங்க, ஆயுஷ்மான் பாரத்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2018 கொண்டு வராங்க. 5 லட்சத்துக்கு கம்மியாக நம்ம வந்து இது பண்ணுறவங்கள்ட்ட, அதாவது வருமானம் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா வந்துட்டு மருத்துவ செலவீடு, மருத்துவ காப்பீடு மாதிரி வந்துட்டு கிடைக்குது. இந்தியா உலகின் மிகப்பெரிய மருத்துவ காப்பீடே வந்து பார்த்தீங்கன்னா இதான். ஏன்னா இந்தியாவில் தான் அதிகமான ஜனத்தொகை இருக்குது இல்லையா, ஸோ உலகின் மிகப்பெரிய மருத்துவ காப்பீடாக இருக்குது. இது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஸ்கீம் இருக்குது. இதையும் என்ன பண்ணுறாங்கன்னா இன்கார்பரேட் பண்ணிட்டாங்க, ரெண்டுத்தையும் வந்து கம்பைல் பண்ணிக்கிட்டாங்க தமிழ்நாட்டில். அடுத்தது சுரக்ஷித் தாய்மை உறுதிமொழி திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம், சுமன் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுரக்ஷித் மத்ரித்வா ஆஸ்வாசன் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமே 19 கொண்டு வந்துடுறாங்க. கர்ப்பம் உடையவர்கள் மற்றும் ஓகே, ஸோ குழந்தை பெற்றவங்களுக்கு வந்துட்டு என்ன இலவச தரமான சுகாதார சேவைகள் கிடைக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான். ஸோ சுரக்ஷித்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, பெண்களுக்கு அதாவது பால் சுரக்கக்கூடிய தாய்மார்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு இது வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான். சரிங்களா? வேறு எதாவது நினைச்சிக்க வேணாம். 2019 கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த தாய்மார்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான், அவங்களுக்கான சுகாதார வசதிகள் கொடுக்கறதுக்காக. சுரக்ஷித் தாய்மை உறுதிமொழி திட்டம், சுரக்ஷித் மாட்ரித்வா, அதான் மாட்ரித்வா அங்கே சொன்னோம் இல்லையா, சுரக்ஷித் மாட்ரித்வா ஆஸ்வாசன், அவங்களை ஆஸ்வாசப்படுத்துறதுக்கான ஒரு ஸ்கீம்னு வச்சுக்கோங்க. சரிங்களா?
ஸோ இதெல்லாம் நம்ம வந்து சின்ன சின்ன அந்த வார்த்தைகள் ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சிட்டோம் அப்படின்னா அதை வச்சு நம்மளால் ஈஸியாக லிங்க் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஸ்கீம்ஸ் வந்து சின்ன சின்ன டிஃப்ரென்ஸில் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து மாறி வரும் சரிங்களா. ஸோ அதுக்காக அந்த நேமை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நேம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஹிந்தியில் நமக்கு இருக்கும் இல்லையா, மேக்ஸிமம் அதோட தமிழ் வார்த்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ சக்தி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை குறிக்கிறதா தான் வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த சுரக்ஷித் அப்படிங்கிறதுலாம் அந்த பாலூட்டும் தாய்மார்களை குறிக்கிறதா தான் வந்து இருக்கும். ஸோ அப்போ இந்த வார்த்தைகள் நமக்கு வருது. இப்போ ஜலம் அப்படின்னு வருதுன்னா ஜல் சக்தி அபியான், ஜல் அப்படின்னாலே நீர் சம்மந்தமாக தான் இருக்கும். ஸோ அந்த வார்த்தையை வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா மேக்ஸிமம் அந்த வார்த்தை தமிழில் தெரிஞ்சு வச்சுட்டோம்னா அது அந்த வார்த்தை வந்துச்சுனால இப்படி தான் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லைனா பெக்குக்காகவும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஞாபகம் வச்சுக்கலாம். பிரதமர் டிஜிட்டல் ஹெல்த் மிஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை 2021 கொண்டு வராங்க. ஸோ ஹெல்த் மிஷன் பேர்லேயே வந்துருச்சு இல்லையா, இந்திய குடிமக்களுக்கு தனிப்பட்ட டிஜிட்டல் ஹெல்த் ஐடி வழங்குதல் ஓகேங்களா, மருத்துவ பதிவுகளை ஒருங்கிணைத்தல். ஸோ நிறைய இப்போ யாருக்கு என்ன கொடுக்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணிட்டோன்னா பெட்டராக இருக்குங்கிறனால டிஜிட்டல் பண்ணுறதுக்காக டிஜிட்டல் ஹெல்த் மிஷன் அப்படின்னா எல்லாமே மருத்துவ சேவைகள் எல்லாமே டிஜிட்டல் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீமை 2021 கொண்டு வராங்க. அடுத்தது PM போஷன் திட்டம் 2021 கொண்டு வராங்க. பள்ளி மாணவர்களுக்கு ஊட்டச்சத்து நிறைந்த மதிய உணவு வழங்குறதுக்காக. போஷன்னா போஷாக்கு ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா 2021 இது. ஸோ இது வந்து மாணவர்களுக்கு ஊட்டச்சத்துக்கான மதிய உணவு. தமிழ்நாட்டில் ஆல்ரெடி நமக்கு ஆல்ரெடி மதிய உணவு திட்டம் இருக்குது. இப்போ நம்ம காலை உணவு திட்டமாகவும் கொண்டு வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து ஜனனி சிசு சுரக்ஷா காரியகரம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமு 2011. இது வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு மற்றும் 1 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு அந்த டைமில் வந்து என்னென்னா அந்த பரிசோதனை அந்த டெலிவரி அந்த டைமில் வந்து என்னென்னா அவங்களுக்கான பரிசோதனை இது எல்லாமே இலவசமாக வழங்குறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் இந்த இது சரிங்களா. ஸோ 1 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கும் அந்த கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் அவங்களுக்கு தேவையான அந்த மருத்துவ வசதிகளை இலவசமாக வழங்குறதுக்கான இதுதான் ஜனனி சிசு சுரக்ஷா காரியகாரம். எந்த ஒரு காரியத்துக்காகவும் இல்லாமல் ஃப்ரீயாக அவங்களுக்கு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான காரியகாரம் அப்படிங்கிற ஸ்கீம். அடுத்து லக்ஷா அப்படிங்கிற ஒரு ஸ்கீமே லேபர் ரூம் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட். அதாவது லேபர் ரூம் இருக்கு இல்லையா, அந்த குழந்தை அந்த பிரசவ அறைகள் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து பராமரிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் இது. பேர்லேயே வந்துருச்சு லக்ஷானா அந்த லேபர் ரூம் குவாலிட்டி. லக்ஷா அதாவது அவங்க வந்து லட்சுமி மாதிரி அந்த குழந்தை பெற்றுக்கிற அந்த அவங்கள வந்துட்டு லட்சுமி மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வச்சுக்கோங்க. ஸோ அந்த இடம் நல்லா இருந்தால் தான் அவங்க வந்து நல்லா இருப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்காக. அடுத்தது அனிமியா அப்படிங்கிறது ஆல்ரெடி பார்த்தாச்சு. அந்த என்ன சொல்கிறது அந்த ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாமல் இருக்கிறதுக்காக, ஹீமோகுளோபின் குறைபாடு இல்லாமல் இருக்கிறதுக்காக, அந்த ரத்த குறைபாடு இல்லாமல் இருக்கிறது ரத்தம் குறைவாக இல்லாமல் இருக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் அனிமியா குறையாமல் இருக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் அப்படின்னு நம்ம வச்சுக்க சொன்னோம் இல்லையா. ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. மற்ற ஸ்கீம் வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன் இல்லை. முக்கியமான ஸ்கீம்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு சம்மந்தமான ஸ்கீம்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ வேலைவாய்ப்பு அப்படின்னாலே ஃபஸ்ட்டு முக்கியமான ஸ்கீம் வந்து இந்த தீனதயாள் உபாத்யாயா அப்படின்னு தான் வந்து நமக்கு வந்து வரும். தீனதயாள் உபாத்யாயால நிறைய ஸ்கீம் இருக்கும். இதில் கிராமினா கௌசல்யா யோஜனா அப்படிங்கிற ஒரு ஸ்கீமு. ஸோ இது வந்து 2014 கொண்டு வராங்க. ஸோ இந்த ஸ்கீம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தமான ஸ்கீம்லாம் வந்து மத்திய கிராமப்புற மேம்பாட்டு, இது கிராமப்புற சம்மந்தமாக இருக்குன்னா அந்த கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகம் அப்படிங்கிறதுல வந்து வரும். இல்லை அப்படின்னா நமக்கு வந்து மனிதவள மேம்பாட்டுத்துறையிலே வரும். ஏன்னா நமக்கு அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் வேலைவாய்ப்பு அது வந்து அதனால் அந்த இதுலேயும் வந்து நமக்கு வந்து வரும். அடுத்தது கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புக்கான தொழில் பயிற்சி வழங்குதல் அப்படிங்கிறது தான் இது. தீனதயாள் உபாத்யாயா அந்த பேரை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா இதே மாதிரி நிறைய ஸ்கீம் வந்து வரும். இங்கே தான் போயிருக்கணும். கிராமீணானா கிராமப்புற அந்த இதை நான் என்ன வச்சுக்கோங்க. கௌசல்யா யோஜனா. கௌசல்யானா அந்த அவங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. இளைஞர்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, கிராமப்புற இளைஞர்களை இம்ப்ரூவ் பண்ணுறது கௌசல்யா யோஜனா அப்படிங்கிற ஸ்கீம். 15 முதல் 30 வயதுக்குட்பட்ட கிராமப்புற இளைஞர்களுக்கான ஸ்கீம் தான் கிராமீணா கௌசல்யா. பிரதமர் முத்ரா திட்டம், முத்ரா ஸ்கீம் 2015 வந்திருக்கும். ஸோ புக்லேயே நமக்கு வந்து இருக்கும். ஸோ இது வந்து சிறு குறு நுண் தொழில்களுக்கு கடன் உதவி பண்ணுறது தான் இந்த ஸ்கீம் 2015 வந்துருச்சு. சுயதொழிலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் 2015 முத்திரை. அதாவது ஒவ்வொருத்தவங்களும் அவங்கள முத்திரை பதிக்க வைக்கிறதுக்காக, அவங்கள சாதிக்க வைக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம். அடுத்து பிரதமர் கௌசல் விகாஸ் யோஜனா 2015 கொண்டு வந்துட்டாங்க. ஸோ திறன் மேம்பாடு மற்றும் அரசு மனிதவள மேம்பாடு மாதிரி இது வந்து திறன் மேம்பாட்டு முயற்சி அமைச்சகம் அப்படிங்கிற இது அமைச்சகம் வருது. திறன் மேம்பாட்டு அமைச்சகம் வேலைவாய்ப்புகளுக்கு. இந்த ஸ்கீம் எதுக்குன்னா தொழில்துறை சார்ந்த திறன்களை உருவாக்க இலவசமான பயிற்சி. பிரதமர் கௌசல் விகாஸ் யோஜனா. பிரதமர் கௌசல் விகாஸ் யோஜனா. ஸோ கௌசல் விகாஸ்னு வந்ததுனாலே இந்த இளைஞர்களுக்கு தான் வந்து வருது. இப்போ இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டுக்காக வர்றது தான் பிரதமர் மந்திரி கௌசல் விகாஸ், அவங்கள இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. அடுத்து ஸ்டார்ட் அப் இந்தியா பொறுத்த வரைக்கும் 2016 கொண்டு வராங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா பொறுத்த வரைக்கும் வந்து தொழில் தொடங்குறவங்கள அவங்கள ஊக்குவிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம். அவங்களுக்கான ஆதரவு, வரி விலக்கு, நிதி உதவி, பதிவு சலுகைகள் இதெல்லாம் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் அப் இந்தியா, நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து உருவாகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸ்டாண்ட் அப் இந்தியா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். SC/ST பீப்புள்ஸ்க்கும் பெண்களையும் வந்து ஸ்டாண்ட் அப் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம். அவங்களுக்கான கடன் 1 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும்.
பிரதமர் வேலைவாய்ப்பு ஊக்க திட்டம் இது 2016 கொண்டு வராங்க. புதிய ஊழியர்களுக்கு EPF அப்படிங்கிற இது வந்து கொடுக்குறாங்க. EPFனா வந்துட்டு EPF அப்படிங்கிறது எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடேஷன் ஃபண்ட் அப்படிங்கிறது வரும். ஸோ இது வந்து ஏன்னா நமக்கு வந்துட்டு கவர்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு தனியாக வந்து அமௌண்ட் பிடிப்பாங்க, லாஸ்ட்டில் ஃபைனலாக அவங்களுக்கான செட்டில்மெண்ட் இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இப்போ இது வந்து புதிய இந்த தனியார் துறையில் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் வந்து அமௌண்ட் பிடிச்சிட்டு அவங்களுக்கு ஃபைனலாக வந்து கொடுக்கறதுக்கான ஒரு இதுதான் வந்து EPF அப்படிங்கிற மாதிரி புதிய ஊழியர்களுக்கான EPF பங்களிப்பை அரசு வந்து ஏற்கதில்லை, அவங்க வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணுறது இதுக்கானது. ஸோ இது வந்து என்னென்னா அந்த தனியார் துறையில் இப்போ வேலை செய்கிற அந்த ஊழியர்களுக்கு இதில் வந்து பயன்பெறவங்களாக இருப்பாங்க. இப்போ ப்ரைவேட்டில் நீங்கள் இது பண்ணிங்கன்னா இந்த EPFல பதிவு அப்படிங்கிறதுலாம் வரும் இல்லையா, ஸோ அதான் மேட்ரு. ஸோ பிரதமர் வேலைவாய்ப்பு ஊக்கத்திட்டம் அப்படிங்கிறது வந்து வருது. பிரதமர் மந்திரி ரோஜ்கார் ப்ரொடக்ஷன், இது பேர் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா தங்கிலீஷ்லேயே உங்களுக்கு அப்படியே ரோஜ்கார்னே கொடுத்துருவாங்க. பிரதான் மந்திரி ரோஜ்கார் ப்ராட்சன் யோஜனா அப்படிங்கிறது, இப்போ அதாவது ரோஜ்கார் ப்ராட்சன் அப்படிங்கிற, ஸோ அவங்களுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது மாதிரி நான் வச்சுக்கோங்க. தனியார் துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு ப்ரொடக்ஷன், அதுக்கான ஒரு ஸ்கீம். அடுத்தது ஆத்ம நிர்பார் பாரத் வேலைவாய்ப்பு யோஜனா அப்படிங்கிற ஒரு ஸ்கீமு. ஆத்ம நிர்பார் பாரத் ரோஜ்கார் யோஜனா அப்படிங்கிறது. ஸோ இப்போ இதுலேருந்து நமக்கு தெரியுது ரோஜ்கார்னா வேலைவாய்ப்பு சம்மந்தமானது, வேலைவாய்ப்பு சரிங்களா. ஸோ ரோஜ்கார்னா வேலைவாய்ப்பு. ஸோ இது வந்து COVID-19 காரணமாக வேலை இழந்தவர்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்காக உருவாக்கப்பட்ட ஸ்கீம் ஆத்ம நிர்மான். ஓகேவா, ஸோ ஆத்ம நிர்மான் ரோஜ்கார் யோஜனா என்னது, வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்கான ஸ்கீமு. அப்போ அதுலேருந்து வேலைவாய்ப்பு ரோஜ்கார் தெரிஞ்சிருச்சு. பாரத் அப்படின்னா பாரத லெவலில், இப்போ இந்தியா லெவலில் அந்த மாதிரி பாரத்துங்கிறது பேர் வந்துடும். ஆத்ம நிர்பார்னா இந்தியா லெவலில், அதாவது கோவிட் டைமில் வந்து அவங்கள ஹெல்ப் பண்ணுறதுக்காக அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆத்ம நிர்பார் அவங்கள ஹெல்ப் பண்ணுறதுக்காக கோவிட் டைமில் வேலை இழந்தவங்களுக்கு. ஸோ வேலைவாய்ப்பு சம்மந்தமான முக்கியமான வந்து ஸ்கீம் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு மொத்த ஜென்ரலான ஸ்கீம்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ முக்கியமான இதெல்லாம் ஸ்கீம்ஸ்லாம் இதுலேயும் வந்து வரும். ஸ்வச் பாரத் மிஷன் வந்து சுகாதாரத்துலேயும் அந்த இதுலேயும் வந்து வரும். ஸோ ஜென்ரலாகவும் வந்து வரும். 2014 கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஸ்கீம் பற்றி எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இந்தியா முழுவதும் வந்து அந்த கழிப்பறைகள் மற்றும் கழிப்பறைகளை கட்டுறது, அந்த தூய்மையை வந்து மேம்படுத்துறதுக்கான கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் சரிங்களா. ஸோ அந்த டைமில் நிறைய பேர் அந்த குப்பையை அல்றது இதுக்கான ஒரு இதெல்லாம் நிறைய விஷயங்கள் முன்னெடுத்திருப்பாங்க இல்லையா. ஸோ அதான் இது. ஸோ இந்தியாவை தூய்மை இந்தியாவாக வைக்கிறது தான் இதோடைய நோக்கமாக வந்து இருந்திருக்கும். ஸோ அந்த கழிப்பறைகள் கட்டுறது இதுக்கான ஒரு நோக்கமாக வந்து இருந்திருக்கும் சரிங்களா. ஸோ இது வந்து 2014 அக்டோபர் 2 அன்னைக்கு கொண்டு வராங்க. அந்த டேட்டோட ஞாபகம் வச்சுக்கோங்க, அக்டோபர் 2 2014. ஸோ இதுதான் சரிங்களா. ஸோ இது வந்து இப்போ இதோடைய 2 எல்லாமே செயல்பட்டு வருது. ஸ்வச் பாரத் 1, ஸ்வச் பாரத் 2 அப்படிங்கிற மாதிரி இப்போ 2.0 வந்து செகண்ட் கட்டமாலாம் இப்போ செயல்பட்டு போயிட்டுருக்கு. அடுத்தது மேக் இன் இந்தியா திட்டம். மேக் இன் இந்தியா பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு வந்து 2014 கொண்டு வராங்க. ஸோ மேக் இன் இந்தியாங்கிறது பேர்லேயே இருக்குது. ஸோ எல்லாமே இந்தியாவிலேயே நம்ம எல்லாமே உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறதா வந்து இதோடைய ஒரு நோக்கம். உற்பத்தி துறையை ஊக்குவித்தல் மற்றும் முதலீடுகளை அதிகரித்தல். இந்தியாவிலே மேக்ஸிமம் இதை வந்து இது பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், இங்கே உற்பத்தியை என்ன பண்ணணும், இது வந்து நம்ம என்ன பண்ணணும், ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறத இந்த ஸ்கீமினுடைய நோக்கம் 2014 வந்துருச்சு. ஸோ மேக் இன் இந்தியா, ஸ்வச் பாரத் எல்லாமே. அடுத்தது டிஜிட்டல் இந்தியா அதுக்கு அடுத்த இயர் 2015 வருது. டிஜிட்டல் இந்தியாங்கிறது என்னென்னா, ஸோ நம்ம வந்து என்ன டிஜிட்டலைஸ் பண்ணுறது, இந்தியாவை ஃபுல்லாக வந்து டிஜிட்டலைஸ் பண்ணுறது. இப்போ நம்ம சொல்லப்போனால் ஓரளவுக்கு ஆயிருக்குனே சொல்லலாம். ஸோ நம்ம இப்போ கிட்டத்தட்ட 80 to 90% வந்து என்னென்னா நம்ம UPI மூலிமா நம்ம டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் இப்போ எல்லாருமே வந்துட்டு கேஷை விட அதிகமாக UPI அந்த மாதிரி தான் ஜிபே ஃபோன்பே தான் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு இந்த டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிற மொமெண்ட்லேருந்து இது எல்லாமே ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ UPI வந்து நம்மளுக்கு ரொம்பவே எளிமையாக இருக்குது. நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மற்ற கண்ட்ரிஸை விட எளிமையாக இருக்குது. ஸோ இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். டிஜிட்டல் உள்கட்டமைப்பை மேம்படுத்தல், அரசு சேவைகளை ஆன்லைனில் கொண்டு வருவது. ஸோ நம்ம டிஜிட்டல் நிறைய இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ TNPSCக்கு அப்ளை பண்ணுறதே பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு 5, 6, 7, 8 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் வாங்கி அதை போடணும் அப்படிங்கிறதா இருக்கும். இப்போ எல்லாமே நம்ம ஃபோன்லேருந்தே பண்ண முடியும், சிஸ்டம்லேருந்து பண்ண முடியும், கம்ப்யூட்டர் சென்டர்லேருந்து பண்ண முடியும். ஸோ நிறைய இதுக்கு அப்ளை பண்ணுறதுல சேவா சென்டர்ஸ் வந்து பண்ண முடியும். நிறைய இது நம்மளாலேயே கூட பண்ணிக்க முடியும். ஸோ எல்லாம் டிஜிட்டலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இதோடைய ஒரு நோக்கமாக இருக்குது. ஸோ டிஜிலாக்கர், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபோனுக்கு நம்மளுடைய ஐடி கார்டு, ஆதார் கார்டு எல்லாம் டிஜிலாக்கரில் வந்து போட்டு வச்சுக்க முடியும். நம்மளோட லைசன்ஸ் கூட வந்து நம்மளுடைய கையில் ஃபிசிக்கலாக வச்சுக்க தேவை, டிஜிலாக்கரில் இருந்து கூட காமிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு பிரதமர் ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிறது ஸோ 2015 தான் கொண்டு வராங்க. ஆவாஸ்ங்கிறது என்னென்னா, ஆவாஸ்னுங்கிற வார்த்தை நம்ம வச்சுக்கோம். ஆவாஸ்னா அந்த வீடு அப்படிங்கிறது வந்து நான் வச்சுக்கோங்க சரிங்களா. பிரதமர் ஆவாஸ் யோஜனாங்கிறது அந்த வீடு கட்டி கொடுக்குற திட்டம் சரிங்களா. அனைவருக்கும் வீடு அப்படிங்கிறதா திட்டம். பிரதமர் ஆவாஸ் யோஜனா, அனைவருக்கும் வீடு அப்படிங்கிறதான் இதோடைய திட்டம். இதே மாதிரி நிறைய ஆவாஸ் யோஜனா வந்திருக்கும்.
ராஜீவ் காந்தி ஆவாஸ் யோஜனா இல்லை வேறு ஆவாஸ் யோஜனா அந்த மாதிரிலாம் வந்து இருந்திருக்கும். ஸோ எல்லாமே வீடு கட்டுறதுக்கான ஸ்கீமு இப்போ 2015 கொண்டு வரப்பட்டு இப்போ கரண்ட்லாம் போயிட்டு இருக்கிற ஸ்கீம். இப்போ வரைக்குமே இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட்டில் இருக்குது, வீடு கட்டி கொடுக்குற ஸ்கீம் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து நமக்கு பிரதமர் ஆவாஸ் யோஜனா 2015 கொண்டு வர்றது அனைவருக்கும் வீடு அப்படிங்கிற நோக்கம் தான். குறைந்த வருமானம் கொண்டவங்களுக்கு, அதாவது அந்த வறுமை கோட்டு கீழே இருக்கவங்களுக்கு, அவங்களுக்குலாம் வந்து குறைந்த வருமானம் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு இது வீடு கட்டுறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, நிதி உதவி பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நிதி உதவி பண்ணுவாங்க. அடுத்தது அம்ருத் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் 2015 கொண்டு வந்துட்டாங்க. அம்ருத்னு என்னென்னா அடல்ட் மிஷன் ஃபார் ரீஜுவெனேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமு. ஸோ அர்பன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னா நகரங்களுடைய அடிப்படை குடிநீர், வடிகால், சாலை, பசுமை பூங்கா இது எல்லாத்தையும் மேம்படுத்துறதுக்கான ஒரு ஸ்கீமு. ஸோ ரீஜெனுவேஷன் அப்படிங்கிறதுனால அதை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்கீமு அடல்ட் மிஷன். சரிங்களா? ஸோ இதுக்கான ஒரு ஸ்கீம் தான். ஸோ அம்ருத் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க, அந்த வார்த்தையை வச்சு நம்ம வச்சுக்கோங்க. அம்ருத் திட்டம், அம்ருத்னா அப்படின்னா என்ன அப்படின்னா நகரங்களை இம்ப்ரூவ் பண்ணுறது, குடிநீர் வசதி, அடிப்படை வசதி எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுறது. சரிங்களா? ஸோ அம்ருத் அப்படிங்கிறது நகரம் பேஸ் பண்ணுது, நகரங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீம் 2015 கொண்டு வந்துட்டாங்க. இப்போ 2.0 போயிட்டுருக்கு. எப்பயுமே ஒரு திட்டம் வந்து ஓரளவுக்கு நல்லா பெஸ்ட்டாக வந்துருச்சு அப்படின்னா அது 2.0 கொண்டு போவாங்க. அடுத்தது ஸ்மார்ட் சிட்டி திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம். ஒருவேளை அந்த திட்டம் வந்து தோல்வி அடைஞ்சிச்சு, சரியாக போகலன்னா அந்த திட்டத்துக்கு பேர் மாற்றிடுவாங்க. நிறைய திட்டங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் மாற்றி வேறு திட்டமாக வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த திட்டம் தோல்வியாக இருந்துச்சுன்னா அந்த நேமை மாற்றிடுவாங்க. சக்ஸஸாக இருந்துச்சுன்னா 2.0 வரைக்கும் போவாங்க. அடுத்து ஸ்மார்ட் சிட்டி திட்டம் வந்து நகரங்களின் உள்கட்டமைப்பு மேம்பாடு, டிஜிட்டல் வசதிகள், சத்தம் மற்றும் பாதுகாப்பு இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறது. அதாவது இப்போ நகரங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் ஸ்மார்ட் சிட்டி திட்டம். பேர்லேயே வந்துருச்சு ஸ்மார்ட் சிட்டியை வந்து ஸ்மார்ட்டாக கொண்டு வர்றது. ஸோ இதான் 2015 கொண்டு வராங்க. ஸோ அடுத்தடுத்து ஸ்மார்ட் சிட்டி திட்டம், மேலே வந்து அம்ருத் திட்டம் 15. அடுத்தது ஜல் ஜீவன் மிஷன். ஜல்னா அப்படி சொல்லியிருக்கலையா, ஜல்னா நீர்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்கிறது. அப்போ நீருக்கான ஒரு திட்டம் தான் இது ஜல் ஜீவன் திட்டம். 2019 கொண்டு வந்தாங்க. இது வந்து கிராமப்புற மக்கள், ஏன்னா நகரத்தில் எல்லாருக்கும் மேக்ஸிமம் தண்ணி இருக்கும், தண்ணி பைப் வசதி எல்லாம் இருக்கும். கிராமங்களுக்கு நிறைய பைப் வசதியெல்லாம் இருக்காது இல்லையா? ஸோ அது மெயினாக வந்து கிராமப்புறம், நகரங்களுக்கும் இருக்குது. நகரங்கள்லேயும் வந்து எல்லா ஏரியாவுக்கும் நல்ல சுத்தமான தண்ணீர் கொடுக்குறதுக்கான ஒரு ஸ்கீமாகவும் இருக்குது. அடுத்து நேஷனல் ப்ராட்பேண்ட் மிஷன் அப்படிங்கிறது. ஸோ நம்ம எல்லாமே இன்டர்நெட் லெவலில் டிஜிட்டல் இந்தியா கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும், நமக்கு ப்ராட்பேண்ட் கனெக்ஷன்ஸ், இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் 5G 3G 4Gலேருந்து நம்ம 5G வரைக்கும் வந்திருக்கும். அதேமாதிரி ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் ஸ்பீடாக இருக்கணும். ஸோ அதுக்கான ஒரு இது. ஸோ கிராமங்களிலும் நகரங்களிலும் அதிவேக இணைய வசதி ஏற்படுத்துறதா இந்த ஸ்கீம் 19 கொண்டு வராங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எப்போ ஃபஸ்ட்டு ஆட்சிக்கு வராங்களோ அந்த ஆட்சிக்கு வர டைமில் வந்து அதிகமான ஸ்கீம்ஸ் வந்து வந்திருக்கும். அல்லது ஆட்சிக்கு முன்னாடி இப்போ 2014 ஆட்சிக்கு வராங்க, 14-15 ஸ்கீம்ஸ் நிறைய இருக்கும். 19 ஆட்சிக்கு வராங்க, 19 நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இருக்கும். ஸோ 2024 வந்து ஆட்சிக்கு வராங்கன்னா 24 நிறைய ஸ்கீம் இருக்கும், அல்லது 24 கொஞ்சம் முன்னாடி வந்து ஸ்கீம் இருக்கும், இல்லை 19 முன்னாடி 18 ஸ்கீம் இருக்கும். ஸோ அந்த இயர்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இதை வச்சு கூட நீங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே இப்படிலாம் பண்ணாங்க, அடுத்து இப்படிலாம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்டர் வச்சுக்கிட்டிங்கன்னா அதை வச்சு கூட நீங்கள் ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதான் நேஷனல் பிராட்பேண்ட் மிஷனுங்கிறது அந்த இன்டர்நெட் சேவையை, அதிவேக இன்டர்நெட் சேவையை கொண்டு வரது தான். அடல் இனோவேஷன் மிஷன் அப்படிங்கிறது வந்துன்னா எய்ம். அடல்ட் இனோவேஷன்னா மாணவர்களுடைய கண்டுபிடிப்பு, அந்த திறன்களை வந்து வளர்த்தல், அதை ஊக்குவிக்கிறது, தொழில் புதுமையை ஊக்குவிக்கிறது, இதெல்லாம் தான். ஸோ இனோவேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறது 2020 வந்து கொண்டு வராங்க. ஸோ நிதி ஆயோக் தான் இதை கொண்டு வராங்க, பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்காக, ஸ்டார்ட் அப்ஸ்க்காக. நேஷ்னல் லாஜிஸ்டிக்ஸ் பாலிசி NLP அப்படிங்கிறது 2022 கொண்டு வராங்க. எதுக்குன்னா லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னாலே இந்த போக்குவரத்து செலவுகளை குறைத்தல், முப்பரிமாண நெடுஞ்சாலை, படகு, ரயில் இணைப்பு, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக உள்ள லாஜிஸ்டிக்ஸ் பாலிசி அப்படிங்கிறது சரக்கு இதெல்லாம் கொண்டு போகிறாங்க இல்லையா? ஸோ அந்த போக்குவரத்து சம்மந்தமான விஷயங்களெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் நேஷனல் லாஜிஸ்டிக்ஸ் பாலிசி NLM. நேஷனல் இப்போ நேஷனல் ஹைவே இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. நேஷனல் லாஜிஸ்டிக்ஸ் பாலிசி அப்படிங்கிறது அந்த லாஜிஸ்டிக்ஸ், அந்த போக்குவரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீம். ஸோ அவ்வளோதான், ஓரளவு பார்த்தாச்சு. ஸோ என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பெண்களுக்கான ஸ்கீம்ஸ்லாம் பார்த்துருக்கோம், அப்புறம் கல்விக்கான ஸ்கீம்ஸ் பார்த்துருக்கோம், அப்புறம் சுகாதாரத்துக்கான ஸ்கீம் பார்த்துருக்கோம், அப்புறம் வேலைவாய்ப்புக்கான ஸ்கீம் வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஃபைனலாக காமனான முக்கியமான ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தாச்சு. ஸோ நிறைய இருக்குது, இல்லைனா கூட ஒரு டைம் எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ ஒரு கிளான்ஸ் வேணால் பார்த்துடலாம். சரிங்களா? முக்கியமான ஸ்கீம்ஸாக பேர் பார்த்துடலாம். பெண்களுக்கான ஸ்கீம்ஸ் வந்து பேட்டி பச்சாவோ பேட்டி பத்தாவோ, ஸோ பெண்களை பாதுகாப்பு அண்ட் அவங்கள இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கானது. சுகன்யா சம்ருதி யோஜனா, ஸோ பெண்களுக்கானது. அடுத்து சுகன்யா சம்ருதி யோஜனா 2015 அண்ட் ஸ்டாண்ட் ஆஃப் இந்தியா 2016. மகளிர் உதவித்தொகை ஹெல்ப்லைன், பெண்களுக்கான ஹெல்ப்லைன் திட்டம் 198181. மகிழா சக்தி கேந்திரா அப்படிங்கிற ஒரு திட்டம். ஸோ அவங்கள இப்போ பெண்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கானது. ஒன் ஸ்டாப் சென்டர், பெண்களுக்கான எல்லாமே, அதாவது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்க செய்கிறது. அனிமியா முக்த் பாரத் அப்படிங்கிறது. ஸோ அவங்களுக்கு ரத்த சம்மந்தமான ரத்த குறைபாடு இல்லாமல் இருக்கிறதுக்கான ஒரு ஸ்கீமு.
பிரதமர் உஜ்வாலா ஸ்கீம், எல்பிஜி கனெக்ஷன் எல்லாருக்கும் கொண்டு வரதுக்கான ஸ்கீமு. ஸ்வச் கிரே அப்படிங்கிறது வந்து இதுவும் வந்து ஒன் ஸ்டாப் சென்டர் மாதிரியான ஒரே ஸ்கீம், அதே மாதிரியான ஸ்கீம் 2014-15 கொண்டு வந்துட்டாங்க, 1 இயருக்கு முன்னாடியே. மகிழா போலீஸ் தன்னார்வலர், ஸோ போலீஸ்க்கும் மகளிர்களுக்கும் இடையில வந்து ஒரு தன்னார்வலர்கள் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்கீமு. மிஷன் சக்தி திட்டம் வந்து பெண்களுக்கான எல்லா விஷயங்களும் இன்டெகிரேட் பண்ணுறதுக்கான மிஷன் சக்தி பெண்களுக்கான ஒரு ஸ்கீமு. கிஷோரி சக்தி யோஜனா அப்படிங்கிற ஒரு ஸ்கீமு. கிஷோரி சக்தி யோஜனா அப்படிங்கிறது சிறுமிகளுக்கான சுகாதாரம் முடிச்சதுக்கான ஸ்கீமு. சாவித்ரி போலே பெண்களுக்கான கல்வி அந்த சம்பந்தமான ஒரு ஸ்கீமு. ஸோ கல்வி பொறுத்த வரைக்கும் படை பாரத் பொறுத்த வரைக்கும் பெண்கள் மாணவர்களுக்கான அந்த எழுத்து எண் அறிவை வந்து வளர்க்கறதுக்கு. உடான் திட்டம் வந்துட்டு என்னன்னா 9th to 12th பெண்களுக்கான அறிவியல் கணிதவியல் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. பிரதமர் கௌசல் விகாஸ் யோஜனா வேலைவாய்ப்பு வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக மாணவர்களுக்கு. அடுத்து பேட்டி பச்சாவோ பெண் கல்விக்கானது. விதாஞ்சலி அப்படிங்கிறது 2016 1 to 7ஆம் வகுப்பு உள்ள மாணவர்களுக்கு அவங்களுடைய அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் நிபுணர்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஸ்கீமு. சுயமாக படித்து வர்றதுக்கான ஒரு ஸ்கீமு. வெளியே ஹெல்ப் இல்லாமல் ஸ்கூல் காலேஜஸ் போகாமல் சுயமாக வேலை செய்கிறவங்களுக்கு தனியாக சுயமாக படித்து வரதுக்கான ஸ்கீமு. பிரதமர் வித்யா இன்டர்நெட் வழியாகவே எல்லாமே வந்து கற்றுக்கிறதுக்கு, கோவிட் டைமில் இன்டர்நெட் வழியாகவே கற்றுக்கிறதுக்கான ஒரு வித்யா ஸ்கீமு. அண்டு வந்துட்டு நமக்கு சமக்கர சிக்ஷா அபியான், ஸோ எஸ்எஸ்சியை ஆர்எம்எஸ்சியை இன்டெகிரேட் பண்ண 2021 கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீமு. ஸோ பிரதமருடைய ஸ்ரீபள்ளிகள், ஸோ மாடல் ஸ்கூல்ஸாக 14,500 ஸ்கீம்ஸ் இந்தியா முழுவதும் கொண்டு வந்து காட்டின ஒரு ஸ்கீமு. திக்ஷாங்கிறது ஒரு போர்ட்டல், 2017 கொண்டு வரப்பட்ட ஒரு போர்ட்டல். நிக்ஸ்தா அப்படிங்கிறது ஆசிரியர்களுடைய திறன் மேம்பாட்டுக்காக கொண்டு வரப்பட்டது. நிக்ஸ்தா நின்றுட்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்காக கொண்டு வரப்பட்டது. நிஸ்தா அப்படிங்கிறது 2019 கொண்டு வரப்பட்ட ஸ்கீமு. ஸோ உன்னத் பாரத்ங்கிறது ஐஐடி என்ஐடிஸ் வந்துட்டு கிராமங்களுடைய வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஸ்கீமு. GIAN வந்து குளோபல் லெவலில் இருக்கக்கூடிய அந்த எல்லா டெக்னாலஜிஸும் இந்திய கல்வி நிறுவனங்கள் கூட இணைக்கிறதுக்கான ஒரு ஸ்கீமு. ராஷ்ட்ரிய உத்தியார் ரூபா அப்படிங்கிறது வந்து நமக்குன்னா உயர்கல்வி நிறுவனங்களுக்கான நிதியுதவிக்கான ஸ்கீமு. பிரகதி அப்படிங்கிறது பெண் மாணவர்களுக்கான ஊக்கத்தொகை. செக்ஸாம் அப்படிங்கிறது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான ஊக்கத்தொகை. அடுத்து மிஷன் இந்திரதனுஷ் அப்படிங்கிற ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கும் அந்த குழந்தைகளுக்கான தடுப்பூசி வழங்குறதுக்கான ஒரு ஸ்கீமு. மிஷன் இந்திரதனுஷ். பிரதமர் சரக்ஷா பீமா யோஜனா அப்படிங்கிறது வந்து என்னென்னா வருஷத்துக்கு 12 ரூபா கொடுக்கறது மூலயமா நமக்கு ஒரு அதாவது கை காலுக்கு ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கான இழப்பீடு பெறுவதற்கான ஒரு ஸ்கீமு. பாதுகாப்பான தாய்மை திட்டம் பொறுத்த வரைக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கு மாதம் ஒரு முறை வந்துட்டு அவங்களுக்கு செக்அப் பண்ணுறதுக்கான ஸ்கீமு. பிரதமர் மாத்ரு வந்தனா யோஜனா வந்து அந்த பாலூட்டும் அந்த முதல் குழந்தைக்கு பிறகு 5,000 ரூபாய் நிதியுதவி கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்கீமு. அவங்க வாழ்க்கையை மாற்றுறதுக்கான ஸ்கீமு. போஷன் அபியான் அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து போஷாக்கு கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்கீமு 2018 கொண்டு வந்த ஸ்கீமு. பிரதமர் ஜன் ஆரோக்கிய யோஜனா பொறுத்த வரைக்கும் 5 லட்சத்துக்கு அவங்களுக்கு மருத்துவ காப்பீடு, குறைவான வருமானம் இருக்கக்கூடியவங்களுக்கு மருத்துவ காப்பீடு கொடுக்கறதுக்கான ஸ்கீமு. டிஜிட்டல் ஹெல்த் மிஷன் பொறுத்த வரைக்கும் ஹெல்த் சம்மந்தமான விஷயங்கள் டிஜிட்டலைஸ் பண்ணுறதுக்கான ஸ்கீமு. சுரக்ஷித் தாய்மை உறுதிமொழி திட்டம் பொறுத்த வரைக்கும் வந்து கர்ப்பமுடைய பெண்களுக்கு வந்து என்ன இலவசமாக எல்லாமே கிடைக்க வைக்கிறதுக்கான ஒரு ஸ்கீமு. ஸோ ஜனனி சிசு சுரக்ஷா காரியகாரம் வந்து அவங்களுக்கு எல்லாமே இலவசமாக கிடைக்க வைக்கிறதுக்கான ஒரு ஸ்கீமு. லக்ஷா அப்படிங்கிறது வந்துட்டு அவங்கள தாய்மார்களை வந்துட்டு நல்லா அந்த தாய்மார்கள் பிரசவிக்கிற இடத்த வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான லட்சுமி மாதிரி பார்த்துக்கிறதுக்கான ஒரு ஸ்கீமு. அனிமியாங்கிறது ஆல்ரெடி பார்த்த விஷயம். தீனதயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல்யா பொறுத்த கிராமப்புற இளைஞர்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு திட்டம். பிரதமர் முத்ரா யோஜனா வந்து ஸ்டாண்டப், அதாவது அவங்களுடைய கடன், அதாவது சிறு குறு தொழில் அவங்கள ஸ்டாண்டப் பண்ணுற வைக்கிறதுக்கான ஒரு ஸ்கீம் 2015 கொண்டு வரப்பட்டது. பிரதமர் கௌசல் விகாஸ் பொறுத்த வரைக்கும் வந்து தொழில்துறை சார்ந்த திறன்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீம். ஸ்டார்ட் அப் இந்தியா வந்துட்டு புது ஸ்டார்ட் அப்பை இங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்காக 2016 கொண்டு வரப்பட்ட ஸ்கீம். ஸ்டாண்டப் இந்தியா வந்துட்டு SC/ST பீப்புள்ஸ் அண்டு பெண்களை வந்து ஸ்டாண்டப் பண்ணுறதுக்காக 2016 கொண்டு வரப்பட்ட ஸ்கீம். பிரதமர் வேலைவாய்ப்பு ஊக்க திட்டம் வந்துட்டு அதாவது EPF தனியாரில் வேலை செய்கிறவங்களுக்கு EPF வந்துட்டு EPFல பதிவு செய்வதற்கான ஒரு ஸ்கீம் 2016 கொண்டு வரப்பட்டது. ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் பொறுத்த வரைக்கும் கோவிட் டைமில் வேலை இருந்தவங்களுக்கு இழந்தவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஸ்கீமு. ஸ்வச் பாரத் வந்து இந்தியாவை தூய்மையான இந்தியாவை உருவாக்குறதுக்காக 2014 கொண்டு வந்த ஸ்கீமு. மேக் இன் இந்தியா, இந்தியாவிலே எல்லாமே மேக் பண்ணணும், இந்தியாவிலேருந்து உற்பத்தி பண்ணணுங்கிறதுக்காக 2014 கொண்டு வரப்பட்டது. டிஜிட்டல் இந்தியா வந்து 2015 கொண்டு வரப்பட்டது. இந்தியா முழுக்க எல்லாத்தையும் டிஜிட்டலைஸ் பண்ணணும், அரசு சேவைகள் டிஜிட்டலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது. பிரதமர் ஆவாஸ் யோஜனா அனைவருக்கும் வீடு அப்படிங்கிற நோக்கத்தோட 2015 கொண்டு வரப்பட்டது. அம்ருத் திட்டம் பொறுத்த வரைக்கும் நகரங்களில் குடிநீர் அடிப்படை வசதிகளை கிடைக்க வைக்கணுங்கிறதுக்காக 2015. அதே 2015 ஸ்மார்ட் சிட்டிஸ், நகரங்களில் ஸ்மார்ட்டாக மாற்றணுங்கிறதுக்கானது. ஜல் ஜீவன் அனைவருக்குமே வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் குழாய் மூலமா வந்து தண்ணீர் கிடைக்கணும், சுத்தமான தண்ணீர் கிடைக்கணுங்கிறதுக்கானது 2019 கொண்டு வந்திருக்காங்க. நேஷனல் பிராட்பேண்ட் மிஷன், அதிவேக இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லா இடத்துக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக 2019 கொண்டு வந்தாங்க. அடல் இனோவேஷன் மிஷன்
இனோவேஷனை புதிய புதிய கண்டுபிடிப்புகளை இது பண்ணுற சப்போர்ட் பண்ணுறதுக்காக 2020 கொண்டு வந்தாங்க. நேஷனல் லாஜிஸ்டிக்ஸ் கொள்கை போக்குவரத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக 2022 வந்து கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான், ஓரளவு எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒருவேளை எங்கேயாவது புரியல அப்படின்னா இன்னொரு டைம் கூட வச்சு பாருங்கள். இந்த ஒரு டைம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு மேக்ஸிமம் புரிஞ்சிருக்கும். அந்த நேமை வச்சு நம்ம வச்சுக்கோங்க, இயர், அந்த இயரோட ஆர்டர், நேம் இதை வச்சு நம்ம வச்சுக்கோங்க, போதுமானது. மேக்ஸிமம் நீங்கள் வந்து இந்த வீடியோ ஒரு டைம் பார்த்துட்டு இந்த நேம்லாம் இருக்கு இல்லையா, நேமு, அந்த நேம் அப்படியே நீங்கள் வீடியோ பார்க்கவே கூட அந்த நேமு, அந்த இயர் இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு போதும். இல்லை ஷார்ட்டாக அது என்ன மேட்டருங்கிறத நோட் பண்ணி வச்சிங்கனாலே போதும். நீங்கள் வந்துட்டு இதை நீங்கள் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆச்சு. மேக்ஸிமம் எதுவுமே மிஸ் பண்ணாமல் இம்பார்ட்டனாக இருக்கக்கூடிய எல்லா ஸ்கீமும் கம்ப்ளீட்டாக வச்சு தான் இந்த வீடியோ வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ டோட்டலாக கிட்டத்தட்ட ஒரு 53 மினிட்ஸ் ஆயிருச்சு. சரிங்களா? அந்த 1 ஹவருங்கிறது கட்டாயமாக உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். டோட்டல் எல்லா ஸ்கீமும் பார்த்தாச்சு. கட்டாயமாக எல்லா எக்ஸாம்லேயும் ஒரு 2 கேள்வி, குரூப் 1 மாதிரி எக்ஸாமில் 4-5 கேள்வி கூட வந்துடும். ஸோ குரூப் 2, குரூப் 4லாம் கண்டிப்பாக 2-3 கேள்வி வந்துடும். ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ ஒரு டைம் பார்த்துட்டு இது ஒரு கிளான்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.